வாழ்க நிரந்தரம்! வாழ்க தமிழ்மொழி! வாழிய வாழியவே! வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே! ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே! எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே! ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடிஸ் UK சார்பாக நடைபெறும் இந்த 55வது சான்றோர் சந்திப்பு அமர்விற்கு உங்கள் அத்தனை பேரையும் மிக்க அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் நண்பன் சுரேஷ்குமார். திருக்குறளும் வாழ்வியலும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே நம்மிடையே இணைந்து பேச வந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி, இலங்கையைச் சேர்ந்த நம் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்கும் முன் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறையின் குறிக்கோள், இலக்கு மற்றும் அது முன்னெடுத்து செல்லும் பணிகளை பற்றிய ஒரு சிறு குறிப்பை வழங்க வருகிறார் நம்முடைய நிர்வாக குழுவைச் சேர்ந்த திரு சிவாப்பிள்ளை ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரை தெரிகிறதா? தெரிகிறது ஐயா, நீங்க. ஓகே. நீதிபதி திரு சொர்ணலிங்க அவர்களுக்கு, தியாகேந்திரன் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். தொடர்ந்து ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை வெட்டிய சிறு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் நினைக்கிறேன். இது சுவாஸ் லண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இந்த தமிழ்துறையை அங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் தன்னார்வம் கொண்டவர்கள் சேர்க்கிறோம். அந்த மிக சிறப்பான சரித்திர பிரசித்தி பெற்ற இடம் வந்து அந்த சுவாஸ் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி வாயில்ல இந்த திருவள்ளுவர் சிலை ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு நாங்கள் தைப்பொங்கல், வருஷப்பிரபு, தீபாவளி போன்ற நாட்களிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதுண்டு. அவருக்கு மாலை போட்டு அந்த சிறப்பு கலை நிகழ்ச்சியிலே அந்த பல்கலைக்கழக வாழகத்திலே நாங்கள் செய்வதுண்டு. இது பல்கலைக்கழகத்துடைய வாசலிலே இந்த திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. மிகவும் சரித்திர பிரசித்தி பெற்றாகும். இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தாலே 1996ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு சிலையாகும். அதுதான் எங்களுடைய கிரவுண்ட். இந்த பெருமை மிகு அடையாளங்களை தாங்கி இருக்கிற லண்டன்ல GU போப் நினைவிடம் ஆக்ஸ்போர்ட்ல உள்ளது. பென்குயின் நினைவிடம் கேம்பிரி சரையில் உள்ளது. இவர்கள் 2 பேரும் திருக்குறளை ஆங்கிலத்துக்கு மேலை நாடுகளுக்கு திருக்குறளை பற்றி எடுத்துக்கூடியவர்கள், தமிழின் பெருமையை எடுத்துக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இங்கிலாந்து நாட்டிலே இந்த தமிழ்துறை இங்கு சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்க இருப்பதை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது வந்து இன்றைக்கு நேற்று ஆரம்பித்ததில்லை. 1916ஆம் ஆண்டு முதல் சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி கற்பிக்கப்பட்டு வந்தது. இப்ப கடந்த 20 வருஷமாக அந்த தமிழ்துறை இயங்காமல் உள்ளது. அந்த கூறிய காலத்துக்கு இல்லாமல் போனக்கூடிய காரணங்கள் வந்து மக்கள் 96, 97 இந்த மக்கள் அங்கு மாணவர்கள் படிக்கிற தொகை குறைந்திருந்தது. அரசாங்கத்தாலும் பணம் நிறுத்தப்பட்டிருந்தது. அதனாலே அங்கே தமிழ் மொழி கற்பிப்பது நிறுத்தப்பட்டிருந்தது. இனிமேல் காலத்தில் இதை உருவாக்க வேண்டும், மீள் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழ் ஆர்வம் கொண்ட ஆர்வலர்கள் இதை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த தமிழ்துறை ஆரம்பமானதும் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை தொடரலாம். மற்றும் இங்கும் படிக்கும் மாணவர்கள் அதை கேட்டல், பேசல், வாசித்தல், எழுதல் என்ற பகுதிகளிலேயே ஒவ்வொரு துறையிலேயும் பாண்டித்யம் அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை ஆரம்பிக்கலாம் என்று எங்களுக்கு ஜூலை மாதம் 2018ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒப்புதல் கடிதம் கிடைத்தது. அதன்படி நாங்கள் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி நிதி திரட்டி கொண்டு வருகிறோம். அந்த தாளிதழை நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு கிடைத்த ஒரு சில நண்பர்களோட 2018ஆம் ஆண்டு செய்திருந்தோம். இந்த சுவாஸ் பல்கலைக்கழகத்தை ஏன் எடுத்தோம் என்று கேட்டா, எங்க சுவாஸ் பல்கலைக்கழகம் எங்க பிரிட்டிஷ் லைப்ரரி பக்கத்துல இருக்கிறது, ரொம்ப தூரம் நடந்து போகலாம். பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கிறது, அதுவும் தூரத்துல இல்லை. ஆர்கைவ்ஸ் இருக்கிறது, பிரித்தானிய ஆவண காப்பகம் அங்கேயும் இருக்கிறது. ஆகவே தமிழ்துறை பற்றி ஆய்வு செய்வர்களுக்கு மிகவும் நடக்கிற தூரத்தில் இருக்கிறதுனாலே மிகவும் ஒரு வசதியான இடத்தில் இந்த சுவாஸ் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை இருப்பது அதைவிட முக்கியமான ஒன்றாக நாங்கள் விரும்புகிறோம். இந்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்
இந்த அடுத்த தலைமுறைக்கு தமிழை நாங்கள் கடத்த வேண்டுமா இருந்தால் அங்கீகாரம் பெற்ற அனுமதி பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இடம் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் இந்த பண நிதி திரட்டும் செயலை ஆரம்பித்திருக்கிறோம். கல்வியாளர்களுக்கென்ற இந்த 10 மில்லியன் நாங்கள் சேர்த்து நிதியை சேர்த்து வைப்பு நிதியாக வைத்தோமையானால் அதிலிருந்து வரும் வருமானத்தை கொண்டு கல்வியாளர் நாங்கள் அந்த நிலைமை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை நடத்தி கொண்டிருக்கலாம். இதுவரைகளையும் வைப்பு நிதி இல்லாதனால்தான் இந்த தமிழ் துறை மூடப்பட்டது. ஏனைய மொழிகளுக்கு சிலது பார்த்தீர்களானால் பல்கலைக்கழகங்கள் வைப்பு நிதி இருக்கிறது. அந்த வைப்பு நிதியில் இந்த துறைகள் நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 10,000 பவுண்டிலே நாங்கள் கல்வியாளர்களுக்கு சொல்லி 6 மில்லியன் பவுண்ட்களையும் கல்வி சலுகை கொடுப்பதற்கு 4 மில்லியன் பவுண்ட்களையும் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த 10 மில்லியன் பவுண்டும் ஒரு வைப்பு நிதியாக இருந்து அந்த தமிழ் துறையை மேலும் நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் இதுவரையிலே 180,000 நாங்கள் சேர்த்து விட்டோம். எங்களுக்கு 10 மில்லியன் பவுண்ட் சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த தமிழ் துறை நாளைக்கும் ஆரம்பிக்கலாம். அந்த துறைக்கு நீங்கள் எல்லோரும் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நிரந்தரமாக 148 நாடுகள் தமிழர் உலகத்தில் 148 கண்டங்களில் நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அந்த இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ் துறை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, கனடாவில் சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது, ஹட்சன் யூனிவர்சிட்டி இருக்கிறது, ஜெர்மனியில் தமிழ் துறை இருக்கிறது. இப்படி பல ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ் துறை இருந்து தமிழை நாங்கள் மேற்கொண்டு வளர்க்க வேண்டும். எங்களுக்கு தமிழை ஒரு அங்கீகாரம் பெற்ற மாதமாக திங்கள் மாதத்தை தமிழுடைய நினைவு தினமாக, தமிழுடைய பாரம்பரியத்தனமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது லோக்கல் கவர்மெண்ட் அசம்பிளியிலே. அது ஏகமனதாக தீர்க்கப்பட்டிருக்கிற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இப்படி சிறப்பு வாய்ந்த லண்டன் மாநகரில் தமிழ் துறை இருக்க வேண்டும், அதுவும் சுவாஸ் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தன்னவரம் கொண்டு நாங்கள் இதை மிக முக்கியமாக வேண்டும். நீங்கள் எல்லோரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதோட தொடர்புகளுக்கும் மேலுடைய தகவலை நீங்கள் அறிவதற்கும் www.tamilstudiesuk.org என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். தொடர்புகளுக்கும் நீங்கள் contact@tamilstudiesuk.org என்ற எதிர்பார்க்கலாம். நீங்கள் எங்களது பரப்புரைக்குள் சேர்ந்து உங்களாலான முயற்சியை எடுத்துடலாம், அல்லது தேவையான தொடர்படுத்தினாலும் எங்களுக்கு இங்கு உதவியா இருக்கும். உங்கள் தமிழ் துறைக்கு நீங்கள் நன்கொடையை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் உங்கள் அடுத்த சந்தைக்கு ஒரு நிரந்தரமான தமிழ் துறையை நீங்கள் ஆரம்பித்துட்டு போவீர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இதுக்கு உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வள்ளுவன் சொன்னதைத்தான் சொல்கிறேன். கலங்காது கண்டு வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செல். ஆகவே நீங்க நினைத்தால், மனம் தெளிந்து செய்ய துணிந்தால் தடுமாறாமல் தாங்கள் செய்ய வேண்டும் என்ற வள்ளுவர் வாக்கோட உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவப்பிள்ளையா. நன்றிங்க. நன்றி. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி இலங்கை ஐயா திரு சொர்ணலிங்கம் தியாகேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவரை அறிமுகப்படுத்த வருகிறார் நம்முடைய குழுவைச் சேர்ந்த கிருத்திகா சிவதாசன் அவர்கள். நன்றி சுரேசண்ணா. செந்தமிழான என் தாய்மொழிக்கு என் இனிய வணக்கம். என் இனிய தமிழ் தாய் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். இன்று எமக்கு ஒரு மகிழ்வான நாள். நாங்கள் எல்லாம் பேனா நட்புகள், முகமறியாத நட்புகள், முகமறியாத காதல் என்றெல்லாம் இலக்கியங்களிலும் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம். அப்படியெல்லாம் நடக்குமா, இது கற்பனையாகத்தானே இருக்கும் என்று கூட நாங்கள் எல்லாம் சிந்தித்திருப்போம். அப்படியல்ல, இது எத்தனையும் உண்மைதான் என்பதற்கு அடிப்படையாகத்தான் என்னுடைய நண்பன் தியாகேந்திரன் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார். அப்படியா, உங்களுக்கும் அவர்களுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது சொல்லி நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னால், ராமனை காணாமலே படகோட்டி புகன் ராமன் மீது நட்பு கொண்டானாம். அதே போலத்தான் ஐயா தியாகேந்திரன் அவர்களோடு என்னுடைய நட்பு முகமறியாது, முகம் பார்க்காது, பேசாது, எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு அன்பான நட்பு ஏற்பட்டது. நாங்கள் சென்ற மாதம் கம்பன் விழாவிலே, அகில உலக கம்பன் விழாவுக்கு சுவிட்சர்லாந்துக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கு, அந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்க செல்லும் பொழுது எனக்கு அழைப்பு வந்தது. ராமன் எனக்கு தோழன் என்று சொல்லி பேச வருமாறு அழைப்பு வந்தது. அப்படி பேசுவது ஆனால் அந்த உள்ளடக்கங்கள் எல்லாத்தையும் தேடி பார்ப்பதற்கு எனக்கு வேலைப்பளு காரணமாக தேடி பார்ப்பதற்கான புத்தகங்களும் இல்லை. இணையதளத்திலே சென்று
தேடி பார்ப்பதற்கான நேரம் கிடைக்கவில்லை. அப்பொழுது சிவானந்தி அம்மா அவர்களுடன் நான் சொன்னேன், சிவானந்தி அம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இதற்காக என்ன செய்யலாம்னா பொறுங்கோ, ஒருவர் இருக்கிறார், நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மூலமாக அந்த உள்ளடக்கங்கள் உள்ளீட்டங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அருமையான ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நாங்கள் பேசியிருந்தோம். அப்படி அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட நட்பு என்பது எவ்வளவு புனிதமானது, அன்பானது. அவர்களுடைய வயது எங்களுடைய வயதை கூட பார்க்காமல் எங்களுக்குள்ளே அன்பான நட்பு வளர்ந்திருக்கின்றது. அப்படி இன்றைய நிகழ்விலே உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த சொர்ணலிங்கம் தியாகேந்திரன் ஐயா அவர்களே எங்களுடைய சான்றோர் சந்திப்பின் இன்றைய நாயகன். யாழ்ப்பாணத்திலே அச்சுவேலியிலே பிறந்து வளர்ந்து அச்சுவேலி மகாவித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியையும் பின்பு சட்ட கல்லூரிக்கு தெரிவாகி சட்டம் பயந்து சட்டத்தரணி ஆனவர். 45 வருட காலமாக சட்டத்துறையில் ஈடுபட்டு வரும் அவர் 30 வருட காலம் நீதிபதியாக பதவி வகித்திருக்கின்றார். ஏழை மக்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகள் செய்து வருகிறார். விசாரணை குழுக்களிலும் அங்கம் வகித்து வந்துள்ளார். சட்ட கருத்தரங்கிற்காக தாய்லாந்து, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு சட்டத்துறை சம்பந்தமான பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கின்றார். தமிழ் மொழியிலே உள்ள ஈடுபாடு காரணமாக பல நூல்களை தேடி சென்று படித்து தமிழ் கலாச்சாரம் அதனுடைய பெருமைகளையும் தேடி தேடி கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மேல் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தவர். திருக்குறள் முதல் கம்பராமாயணம் போன்ற இதிகாசங்களை நன்கு அறிந்து படித்து கேட்டு கற்று வந்திருக்கின்றார். எங்கு தமிழ் மொழி இலக்கியங்கள் சம்பந்தமான பேச்சுக்கள், கருத்தரங்குகள், பட்டிமன்றங்கள் எங்கு நடந்தாலும் இவர்களை கண்டிப்பாக காண முடியும். அவ்வளவுக்கு தமிழிலே ஆர்வம் கொண்ட எங்களுடைய சொர்ணலிங்கம் தியாகேந்திரன் ஐயா அவர்களை இந்திய சான்றோர் சந்திப்புக்கு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா, மிக்க நன்றி. மிக அழகாக ஒரு அற்புதமான ஒரு அறிமுக உரையை கொடுத்தீர்கள். ஒரு முகம் பார்க்காமலேயே இத்துணை உதவிக்கரங்களை அவர் நீட்டியிருக்கிறார் என்பது எத்துணை சிறப்பு என்பது அறிய நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி ஐயா. இப்பொழுது திருக்குறளும் வாழ்வியலும் என்ற தலைப்பிலே நம்மிடையே பேச இருக்கிறார் நம் மதிப்பிற்குரிய திரு சொர்ணலிங்கம் தியாகேந்திரன் அவர்கள். ஐயா, இந்த நேரம் இனி இந்த இணையதள மேடை உங்களுடையது. மியூட்டை விலக்கிட்டு பேசுங்க. நீங்க பேசலாம் ஐயா, உங்களுக்கு 50 நிமிடங்கள் நீங்கள் பேசலாம். ஐக்கிய ராச்சிய தமிழ்துறை சேர்ந்த சகலருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கங்கள். அதிலும் குறிப்பாக கீர்த்திகா அம்மா அவர்கள் என்னை பற்றி மிகைப்படுத்தி புகழுரை செய்துள்ளார். அவருக்கும் எனது விசேஷமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐக்கிய ராச்சிய தமிழ்துறை லண்டன் நகரில் மத்தியில் அமைந்துள்ள சோயாஸ் பல்கலைக்கழகத்தில் 1916ஆம் ஆண்டு தொடங்கியதாகவும் அங்கு இயங்கி வந்த தமிழ்துறை தற்பொழுது மூடப்பட்டுள்ளது என்றும் அதனை மீண்டும் ஆரம்பித்து தமிழ் மொழி கற்பித்தற்பாடு போன்ற செயற்பாடுகளை தொடங்கி தமிழ் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்துள்ளது. ஒரு இனத்தின் அடையாளம் மொழி. அந்த மொழி அழிந்துவிட்டால் அந்த இனத்தின் அடையாளம் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஒவ்வொரு இனத்திற்கும் மொழியானது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த மொழியை நாங்கள் பாதுகாத்து அதனை பேணி எமது கலாச்சாரம் பண்பாடுகளை அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் கையளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் கடப்பாடும் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. எமது மொழியின் பெருமைகளை கலாச்சார பண்பாடுகளில் உள்ள விடயங்களை எல்லாவற்றையும்
எமது தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அது தொடர்பிலே இந்த ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை செயல்பட்டு வருவதையிட்டு மிகவும் பெருமையும் பாராட்டும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மொழி, ஒரு செம்மொழியான எமது மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எங்கள் மொழியிலே உள்ள இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவையெல்லாம் ஒரு பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை நாங்கள் எங்களுடைய தலைமுறை பாதுகாக்க தவறிவிட்டது. உலகத்திலேயே எத்தனையோ மொழிகள் இருக்கின்றது. இன்றைக்கு திருக்குறளுக்கு நிகரான ஒரு மொழி இல்லை. திருவள்ளுவரை பல பெயர்களால் குறிப்பிடுகின்றார்கள். இதிலிருந்தே அவருடைய பெருமையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், சென்னாப்போதகர், பொய்யில் புலவர், பெருநாவலர் என்றெல்லாம் திருவள்ளுவரை அழைக்கின்றார்கள். அதே போல அந்த திருக்குறளுக்கும் பல பெயர்கள் உண்டு. முப்பால், வேதம், தெய்வநூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவர் பயன், தமிழ்மறை, பொதுமறை என பல சொற்களால் நாங்கள் திருக்குறளை அழைக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அந்த நூலினுடைய பெருமையாகும். எங்களுடைய தமிழ் மொழி ஒரு செம்மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்கின்றார்கள். இந்த உலகம் அப்படியானால் தமிழ் எப்படி கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்பாக தோன்றியிருக்கும்? இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்திலே பூமியில் முதல் கல்தான் இருந்தது. காலங்காலமாக ஆண்டாண்டு லட்சக்கணக்கான வருடங்கள் மழை பெய்ததாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த மழையின் காரணமாக மண், கல், அந்த கற்பாறைகள் அரிக்கப்பட்டு மண் உண்டானது. ஆகவே கல் முதல் தோன்றி பின்னர் தான் மண் தோன்றியது. அப்பொழுது எங்களுடைய முன்னோர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று கூறியது அவ்வளவு ஒரு தொன்மையான மொழி என்பதை நிறுத்தி கூறுவதற்காகவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ். இந்த உலகத்தில் உள்ள சகல மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழியாக, அடிமொழியாக இந்த தமிழ் இருப்பதாக ஏராளமான அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இன்றைக்கு தமிழ் மொழியிலிருந்து பிறந்த சகோதர மொழிகள் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற பல மொழிகள். இந்தியாவில் உள்ள சகல மொழிகளும் அடிநாதம் தமிழ் மொழிதான். அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மொழிகள், உலகத்திலேயே முதல் எழுத்து தோன்றியது தமிழில். இன்றைக்கு நாங்கள் ஆராய்ச்சி, தற்பொழுது தமிழ்நாட்டிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் தொல்பொருளியலாளர்கள் கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலே சில தொல்பொருள் ஆய்வுகளை செய்து அங்கே தமிழர் நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிவிட்டதாக கூறுகிறார்கள். அதாவது ஹரப்பா, மொஹஞ்சதாரா, சுமேரிய நாகரிகங்களுக்கு முற்பட்ட நாகரிகம் எமது நாகரிகம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழன் எழுத கற்றுக்கொண்டான். இங்கே கீழடியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானை ஓட்டில் தமிழ் எழுத்து கண்டுபிடித்துள்ளார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அந்த காலத்தில் எழுத்து அறிவில் மேம்பட்ட ஒரு சமுதாயம் அங்கே இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறந்தர வாராது என்று கணியன் பூங்குன்றனார் கூறினாரே, இந்த ஒரு வார்த்தையிலிருந்தே தமிழர்களின் மேம்பட்ட நாகரிகம் வெளிப்படுகிறது. யாதும், எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது மக்கள், எனது மக்கள், எனது கேளீர், நண்பர்கள் என்று ஒருவர் கூறுகிறார் என்று சொன்னால், எவ்வளவத்திற்கு அந்த காலத்தில்
தமிழருடைய நாகரிகம் பண்பாடு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று கூறினார். பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று சொல்லவில்லை, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று கூறினார். அதனுடைய கருத்து என்னவென்றால், தமிழுக்கு அமுதென்றால் ஒரு பொருள், அது அமுதாத்தான் இருக்க வேண்டும். அமுதுக்கு தமிழ் என்ற பெயர். ஆனால் அவர் சொன்னது தமிழுக்கும் அமுதென்று, ரெண்டு பொருள், அமுதமும் இருக்கின்றது தமிழும் இருக்கிறது. அப்ப தமிழும் அமுதம், அது தமிழுக்கும் அமுதம் என்று கூறியதில் இருந்து அந்த மொழியினுடைய இனிமை, அமுதென்பது ஒரு விசேஷமான உணவு, அந்த இனிமையை கூறுகின்றார் எங்களுடைய புலவர் பாரதிதாசன் அவர்கள். அவர் தமிழ் மேல் இனி இல்லை என்ற விருப்பு கொண்டவர். தமிழில் இதிகாசம், காப்பியம், புராணம் என பல நூல்கள், அவையாவும் எமது பொக்கிஷங்கள். நூல் என்பதன் கருத்து செம்மைப்படுத்துவது. நூல் என்றால் செம்மைப்படுத்துவது. செம்மைப்படுத்துவதனால்தான் அதற்கு நூல் என்று பெயர் வந்தது. இப்ப உதாரணமாக ஒரு மரவேலை செய்பவன் நூல் ஒன்றினால்தான் அந்த மரத்தினுடைய பலகையை நேர்படுத்துகின்றார். அதிலே மையை அடித்து அதிலே கோடை இட்டு அந்த பலகையோ மரத்தையோ செம்மைப்படுத்துகிறார். ஒரு கட்டிட தொழிலாளியும் நூல் இல்லாமல் ஒரு கட்டிடத்து வேலையை செய்ய முடியாது. இதனால் அந்த நூலினுடைய வேலை செம்மைப்படுத்துவது. இதனால் தான் நூல் என்ற சொல்லை இவற்றிற்கு நம் முன்னோர்கள் அளித்தார்கள். தமிழ் நூல்களில் ஒன்றுதான் திருக்குறள். இதற்கு நிகரான எந்த ஒரு நூலும் இல்லை. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். திருவள்ளுவர் இவருடைய படங்களை, அவருடைய உருவத்தை நாங்கள் இப்பொழுது காணுகின்றோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒருவரை பற்றி தற்போதைய சமுதாயத்திற்கு அவருடைய உருவ அமைப்பு எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆனால் 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூரிலே, இந்தியாவில் உள்ள மயிலாப்பூர் என்ற இடத்திலே ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிலை ஒரு தாடி வளர்த்த ஒருவருடைய அமைப்பாகவும், மேலே குடும்பி இருந்ததாகவும், அவருடைய ஒரு கையிலே எழுத்தாணியும் மறு கையிலே ஓலைச்சுவடியும் இருப்பதாக அந்த சிலை வடிக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த சிலை திருவள்ளுவருடைய சிலையாக இருக்கலாம் என கருதி அன்று தொட்டு இன்று வரை திருவள்ளுவருக்கு நாங்கள் அப்படியான ஒரு உருவ அமைப்பை கொடுத்து வருகின்றோம். தமிழில் எழுதப்பட்ட இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் மருத்துவம், சட்டம், நீதி வழங்கல், உளவு, மக்களின் அற வாழ்க்கை, இப்படி பல துறைகளை பற்றி அவர் கூறியிருக்கின்றார். இப்படி செழித்து வாழ்ந்த ஒரு தமிழகம் ஒரு காலகட்டத்தில் இருண்ட ஒரு காலத்திற்கு சென்றது. அதாவது வள்ளுவர் காலத்தில். அந்த இருண்ட காலம் என்னவென்றால், தமிழரின் வாழ்வில் பரத்தையர் தொடர்பு, புறநில் விளைவு, களவு, கொலை, சூது, கள்ளுண்ணல், விலைமாதர், கொடுங்கோலாட்சி போன்றவை கட்டுக்கடங்காமல் அறநெறி மீறிய மக்கள் வாழ்க்கை என்பன ஏற்பட்ட நேரத்தில் தான் வள்ளுவர் அறக்கருத்துக்களை மக்கள் மத்தியில் போதிப்பதற்காகவும், தமிழகம் மட்டுமல்ல உலகம் அனைத்தும் உய்ய இந்த தமிழ் மறை என்ற திருக்குறளை மிகவும் சுலபமாக மக்கள் விளங்கிக் கொள்ளும் வகையில் ஈரடியில் அமைத்தார். ஔவையாரும் ஆத்திசூடி, கொன்றவேந்தன் போன்ற நீதி நூல்களை ஆக்கி தந்தார். 2 அடியிலே அறம் செய்ய விரும்பினாலே போதும். 2 அடி ஒரு சிறு பிள்ளைக்கு விளங்கக்கூடிய விடயம். ஒரு திருக்குறள் ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனுக்கும் கற்பிக்கலாம், MA பட்டதாரிக்கும் கற்பிக்கலாம். ஔவையார் சொன்ன அறம் செய்ய விரும்பு
என்றால் சாதாரணமாக ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு தர்மம் செய்ய விரும்பும். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரையிலே அறம் என்பதற்கு பல பல குறள்களிலே அறம் பற்றி சொல்லுவார். அறம், அதாவது அறத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். மனத்தின் கண் மாசின நாதல் அனைத்தரன் ஆகுல நீர புற. மனத்திலே மாசில்லாமல் இருந்தால் அதுதான் அறம். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுவும் புறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அறம் என்று சொல்லுவது இல்வாழ்க்கை, சாதாரண மனிதர் வாழ்கிற வாழ்க்கை. அதிலே சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகள் இருந்தால் அது அறம். அவன் அறத்தை செயலை செய்கின்றான். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4 இழுக்காது என்றது அறம் என்று சொன்னான். இப்படி வள்ளுவன் பல பல இடங்களிலே அறத்தை பற்றி மிக விரிவாக கூறுகின்றான். அற வாழ்க்கை இல்லை என்றால் மனித குலம் அழிந்து ஒளிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில்தான் அவர் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பால்களிலே அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறினார். மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அறம், பொருள், இன்பம், வீடு. கடைசியாக வீடு பேறு அடைவதுதான் மனித குலத்தினுடைய ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு. ஆனால் வள்ளுவர் அறம், பொருள், இன்பம் 3 பற்றி எழுதினாரே ஒழிய வீட்டை பற்றி எழுதவில்லை. வீடு மொழி சிந்தனை சார்ந்த ஒன்று அல்ல. இந்த அறத்திலே சொல்லப்பட்ட இல்லறம், துறவறம், இது 2ஐயும் நாங்கள் பின்பற்றி அந்த ஒழுக்க நெறியின் மூலம் இருந்தால் அறத்துப்பால், பொருட்பால் இவர்களே கடந்து சென்று காமத்துப்பாலையும் கடந்து விட்டால் எங்களுக்கு வீடு வேறு தானாகவே கிடைக்கும். இதற்காகத்தான் வள்ளுவர் வீட்டை பற்றி எழுதவில்லை. இந்தியாவிலே இந்த தமிழ் இந்த ஒரு செய்தி ஒன்று கேள்வி அறிந்தேன். ஒரு 2 சிறுவர்கள், 15-14 வயது சிறுவர்கள் ஒருவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். கத்தி முதலிய பயங்கர ஆயுதங்களோடு அந்த சிறுவர்கள் சென்று அங்கே இருந்த வயோதிப தம்பதியர் இருவரை பயமுறுத்தி அவர்களிடமிருந்து பணம், நகை கொள்ளையடிக்க முற்பட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில் இருந்த வயோதிபர் இராணுவத்தில் இருந்தவர், இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர். அவர் தந்திரமாக இந்த 2 சிறுவர்களையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்து விட்டார். இதன் பின்னர் அது வழக்கு நடந்து தண்டனையோ என்னவோ நடந்திருக்கும். இதற்கு பிற்பாடு இந்தியாவில் இருந்த, தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அன்பர் மதுரை மேல் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அந்த பொதுநல வழக்கு என்னவென்றால், பாடசாலைகளில் திருக்குறள் கற்பிக்கப்பட வேண்டும். இன்றைய இளைஞர்கள் அறநெறி தவறி தமது வாழ்க்கையை கொண்டு செல்ல பார்க்கிறார்கள். ஆனபடினால் பாடசாலைகளிலே இந்த திருக்குறள் ஒரு கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என இந்த வழக்கை விசாரித்தவர் மாதவன், ஜஸ்டிஸ் மாதவன் என்ற ஒரு நீதிபதி. அவர் இந்த தமிழ் அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்தார். இது ஒரு நல்ல விஷயம், இந்த விஷயத்தை அரசாங்கம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை எழுதினார். இந்த தீர்ப்பின் பின்னர் பல நாடுகளில் திருக்குறள் ஒரு பாடமாக, அவர்களுடைய பாடத்திட்டத்திலே ஒரு பாடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கின்றது. நான் தமிழ் 10ஆம் ஆண்டு வரை தான் நான் தமிழ் படித்தேன். நான் அடிப்படையில் ஒரு விஞ்ஞானம் படித்த மாணவர். 10ஆம் வகுப்பு மட்டும்தான் எனக்கு தமிழ் அறிவு இருந்தது. எனக்கு தமிழை பற்றி அவ்வளவு பெருசாக எதுவும் தெரியாது, தமிழிலே அக்கறையும் இல்லை. நான் சட்டக்கல்லூரியில் சென்று படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே விழாக்கள் நடக்கும். அறிஞர்கள், அறிவாளிகள் அவர்களை கூப்பிட்டு சில வழியில பேசுவார்கள். அதிலே ஒருவர் ஒரு நாள் ஒரு குறள் சொன்னார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. இந்த குறள் எனது மனதிலே ஆழமாக பதிந்தது. ஒரு நூலிலே இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதா? அன்றிலிருந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை வாங்கி நான் திருக்குறளை படிக்க தொடங்கினேன். எனது பாட்டிலே ஆசிரியர் எவரும் இல்லை, அதற்குரிய பொழிப்புரையோடு. அப்பொழுது அந்த நூலை படிக்க படிக்க அதில் மருத்துவம், விவசாயம், சட்டம், எப்படி நீதி வழங்க வேண்டும் என்ற பல விடயங்களை நான் அந்த நூலிலே கண்டு மிகவும் வியந்தேன்.
இதனால் எனக்கு திருக்குறள் மேல் ஒரு காதல் ஏற்பட்டது மட்டுமல்ல, மற்ற தமிழ் இலக்கியங்களையும் ஓரளவாவது படிக்க வேண்டும் என்று படித்தேன். இதுல என்ன விடயம் என்றால், இன்றைக்கு மகாபாரதம், ராமாயணம், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம், இதிலே இடைச்செருகல் பாடல்கள் இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். ஆனால் திருக்குறளிலே மட்டும் அப்படியான இடைச்செருகல்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம் என்ற சம்பந்தமான சந்தேகங்களும் அது சம்பந்தமான வழக்காடு மன்றங்களும் பட்டிமன்றங்களும் நடக்கின்றன. ராமன் செய்தது சரியா, வாலியை வதைத்தது சரியா, அது நீதியா, தாடகை என்ற பெண்ணை ராமன் கொண்டது சரியா, இப்படி பல 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 சந்தேகங்கள். ஆனால் திருக்குறள் ஒன்று மட்டும்தான் இப்படியான சந்தேகங்கள் எதுவும் இல்லாமல் உள்ள ஒரு நூல். திருக்குறள் சாதாரண மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு 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 அறிவுரை, ஒரு அற நீதி நூல். கம்பராமாயணம் என்றாலும் சரி, மகாபாரதம் என்றாலும் சரி, மன்னர்களையும் பற்றியும் கடவுளை பற்றியும் கூறப்பட்ட நூல். அதிலே தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் இருக்கிறது, அது வேற விடயம். சிலப்பதிகாரம் ஒரு சாதாரண ஒரு வியாபாரியும் அவனுடைய மனைவி கோவலன் கண்ணகியை பற்றிய கதைதான். இருந்தாலும் அதிலே சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்கிறது. திருக்குறள் மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு சொல்லப்பட்டது, அரசனுக்கு சொல்லப்பட்ட நீதி, ஒரு தொழில் செய்கிற தொழிலாளிக்கு செய்யப்பட்ட நீதி, இப்படி இன்னொரு பல விடயங்களை நாங்கள் திருக்குறளிலே காணப்பெறலாம். முன்பு வாழ்ந்த தமிழர்கள், அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கு முறையிலே தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் தோன்றி பெருவெடிப்பிலிருந்து இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெருவெடிப்பிலிருந்து தோன்றிய இந்த கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கு முறையிலே தான் சுத்தி கொண்டிருக்கும். அந்த ஒழுங்கு மாறுமாக இருந்தால் அவையெல்லாம் அழிந்துவிடும். சடப்பொருள்கள், பூமியிலே உள்ள சடப்பொருள்களின் ஒழுங்கு மாறுவதில்லை. ஒரே அன்று தொடக்கம் இன்று வரையும் ஒரே ஒழுங்காக இருக்கிறது. மரம் செடி கொடியினுடைய ஒழுங்கும் மாறவில்லை. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கீனங்கள் ஏற்படுகின்றன. இந்த ஒழுங்கீனங்கள் ஏற்பட்டால் மனித இனம் அழியும். இதனால் தான் வள்ளுவர் போன்ற பெரிய அறிஞர்கள் அறநெறி கருத்துக்களை புகுத்தி நூல்களை ஆக்கி இந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். உலகம் ஈடேற, தமிழர் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஈடேறுவதற்காகத்தான் திருவள்ளுவர் இந்த நூலை இயற்றினார். இப்பொழுது முன்பெல்லாம் தற்பொழுது உள்ள ஜனநாயக ஆட்சியிலே, அந்த ஆட்சியிலே, அரசாங்கத்திலே 3 பெரிய நிலைகள் இருக்கின்றன. ஒன்று சட்டத்தை ஆக்குவது, மற்றது நிர்வாகம் செய்வது, மூன்றாவது நீதி செலுத்துவது. இதை ஆங்கிலத்தில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்வார்கள். ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டதல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கி தங்களுடைய செயலை செய்யும். சட்டம், ஒரு நிறுவனம் சட்டத்தை ஆக்கும், சுருக்கமாக சொன்னால் பாராளுமன்றம். நிர்வாகத்துக்கு செய்யறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நிர்வாக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், அமைச்சர்கள். நீதி செலுத்துவதற்கு நீதிமன்றங்கள், நீதிபதிகள், சட்டத்தரணிகள் என்று இவை ஒன்றோடொன்று தொடர்புபட்டவை அல்ல. ஆனால் வள்ளுவர் காலத்தில் அரசனே இந்த 3 தொழிலையும் செய்தார். சட்டத்தை ஆக்குவது அரசன், அதை நிர்வாகம் செய்வது அரசன், நீதி வழங்குவது அரசன். இதனால் இன்றைய நீதிபதிகளுக்கு கூட செல்லுபடியாக கூடிய சில கருத்துக்களை மன்னனுக்கு சொன்னார். இவ்வளவு துணிவு ஒரு புலவனுக்கு, ஒரு மன்னனை எதிர்த்து, நீ இப்படித்தான் நீதி செய்ய வேண்டும், நீ இப்படித்தான் உன்னுடைய செயலை செய்ய வேண்டும் என்று இந்த வள்ளுவர் மன்னனுக்கு கூட நீதி வளங்களிலே சொல்லியிருக்கிறார். மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். என்னென்ன செய்ய வேண்டும் என்ற சில விடயங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். இந்த வாழ்வியல், நம் முன்னோர்கள் வாழ்வியல் எப்படி, நீதிமுறை எப்படி இருந்தது என்பது வியக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சிலப்பதிகாரத்திலே இருக்கின்ற கண்ணகியினுடைய வழக்கு, அவள் வழக்குரைத்த காதையை படித்தால், அவள் அந்த நீதிமன்றத்தில் வழக்குரைத்த முறைமை இன்றைய நீதித்துறையினுடைய முறையை ஒத்ததாக இருக்கின்றது. அவள் போகின்றாள்,
கணவன் கொல்லப்பட்டு விட்டான், அநீதியாக அவனை கொன்று விட்டார்கள். அது மட்டும் அவள் கண்ணகி வாயே துறக்காமல் வாழ்ந்த ஒரு பெண். அதாவது அவள் மாதவியோடு கணவன் போய் வாழ்ந்து கொண்டு இருக்கவும் அவள் எந்த விதமான முரண்பாடும் கணவனோடு முரண்படவில்லை. கணவன் கொலையுண்ட பின்னர் தான் வெளிக்கின்றார், வழக்குரைக்க போகிறாள். பாண்டிய மன்னனுடைய சபையிலே போய் வழக்குரைக்கிறார். அப்பொழுது வழக்கு உரைக்கையிலேயே தேரா மன்னா என்று ஒரு சொல்லுகிறார். விளக்கம் இல்லாத மன்னனே. இது தற்பொழுதும் எங்களுடைய நீதிமன்றங்களில் சொல்வார்கள், வித் கிரேட் ரெஸ்பெக்ட். அது அதனுடைய மறு மொழிபெயர்ப்பு தான் இது. ஒரு விஷயத்தை நீதிபதிக்கு சொல்லிகளே அவருக்கு விளங்க இல்லையா திருப்பி இரண்டாம் தடவை சொல்லிக்க வித் கிரேட் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. இது அன்றைக்கு அவள் போய் கண்ணகி போய் மன்னன் சபையிலே போய் தேரா மன்னா. இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதிமன்றத்திலே சாட்சியம் ஒன்றை எடுப்பதா இருந்தால் அவருடைய பெயர், அவருடைய தொழில், அவருடைய மதம், அவருடைய வயது என்று அவருடைய விவரம் எல்லாவற்றையும் கேட்டு உறுதிமொழி கேட்டுத்தான் அவருடைய சாட்சியத்தை சொல்லுவோம். இவள் கண்ணகிவே அங்கு சொல்லுகிறாள், தான் யார் என்று சொல்லுகிறாள். அதாவது புறாவுக்கு உயிர் கொடுத்தவனும் நீதி வழங்குவதற்காக தனது மகனை தேரிலே விட்டு கொன்றவனும் ஆகிய சோழ நாட்டில் உள்ள புகார் என்ற பகுதிதான் என்னுடைய ஊர். மாசாத்துவான் என்ற அவனின் மகன் கோவலனின் மனைவிதான் நான் என்று தன்னை பற்றிய அந்த பதிவுகளை செய்கிறார். செய்து போட்டுத்தான் அவள் அடுத்த வழக்குரைக்க துவங்குகின்றார். இப்ப எங்களுடைய நீதிமன்றத்திலே ஒரு குற்ற செயல் நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு சாட்சி, அடுத்தது சான்று பொருள். அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்கு சான்று பொருள். இப்ப உதாரணமாக ஒருவர் கத்தியால் குத்தி விட்டார். போலீசார் அந்த கத்தி எங்கேயாலும் இருந்தால் அதை எடுத்து அது சான்று பொருளாக கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து நீதிமன்றத்தை சமர்ப்ப இந்த கத்தியால் தான் குத்தப்பட்டது. அப்ப அவளுடைய சாட்சியத்தை அது ஒத்துழைக்கிறதாக இருக்கும். அதே போல ஒரு துப்பாக்கி, ஒருவர் பணத்தை கொள்ளையடித்து விட்டார், களவெடுத்து விட்டார், களவெடுத்த பொருள் சான்று பொருள் சான்றாக கொண்டு வந்து காட்டுவார்கள். இந்த பொருள் தான் இவரால் களவாடப்பட்டது. அப்ப ஒரு 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 எங்களுடைய இப்ப உள்ள நடைமுறையில் ஒரு சான்று பொருள், வழக்குக்கு ஒரு சான்று பொருள் வேணும். குற்றவியல் வழக்குகளில் சான்று பொருளை கொண்டு இருந்தால் சமர்ப்பிப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த வழக்கு கொஞ்சம் பலவீனப்பட்டதாக இருக்கும். இங்கே அவள் சான்று பொருளாக எதை கொண்டு போகிறாள்? சிலம்பை சான்று பொருளாக கொண்டே அங்கே உடைச்சு காட்டி தன்னுடைய வழக்கை வெல்லுகிறார். அப்ப இந்த நீதிமுறை அந்த காலத்திலே இருந்திருக்கு. இதை ஒட்டித்தான் வள்ளுவனும் சில அறிவுரைகளை சொல்லுகின்றார். அதிலே எனக்கு பிடித்த மிக முக்கியமான குறள், அவர் பல அதிகாரங்களில், ஒரு அதிகாரம் இல்லை பல அதிகாரங்களில் நீதி செலுத்துவது என்ன மாதிரி என்று சொல்லுகின்றார். ஒரு குறள், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இந்த குறளுடைய கருத்து என்னவென்றால், இது இப்பொழுது சொல்வார்கள், ஆங்கிலத்தில் சொல்வார், விதவுட் ஃபியர் ஆஃப் ஃபேவர். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது இது இருக்க வேணும், ஃபியரும் இருக்கக்கூடாது, ஃபேவரும் இருக்கக்கூடாது. யார் எவர் என்று அந்த இதில் பார்க்கக்கூடாது. யாவரும் சமன், சட்டத்தின் முன் யாவரும் சமன் என்ற நிலையிலே தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் மன்னனுக்கு சொல்லுகிறார். ஒரு பக்கமும் சாயாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து வடிவாக ஆராய்ந்து அவர்கள் குற்ற செயல் பற்றி ஆராய்ந்து செய்வதே முறை, நீதி வழங்குவதே முறை. இது ஒரு நல்ல குறள். ஒரு நீதிபதிக்கு, இன்றைய நீதிபதிக்கும் இது செல்லுபடியாக கூடிய ஒரு குறள். அன்றைய மன்னனுக்கும் நீதி வழங்கினவனுக்கும் இது செல்லுபடியாக கூடிய ஒரு குறளாக இருந்தது. இது திருக்குறளிலே வெறுவந்த மக்களை பயமுறுத்தாதே என்ற அதிகாரத்திலே அதை சொல்வது விருவந்து செய்யாமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லுவார். அடுத்த குறளை சொல்வார், கடிதோச்சி மெல்ல எறிக ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர். கடிதோச்சி மெல்ல எறிக என்றால் இந்த அம்பு வில்லை எடுத்து நல்லா ஊண்டி இறுக்கி எய்வது போல பாசாங்கு செய்து மெதுவாக விடுவது போல ஒருவன் ஒரு குற்ற செயல் முதல் தளவிலே ஒரு குற்றம் செய்து விட்டான் என்றால் அந்த குற்றத்தை ஆராய்ந்து அவன் இன்னொரு முறை அந்த குற்றத்தை செய்யாதபடி அவனை பயமுறுத்தி அவனுக்கு ஒரு சிறிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று மன்னனுக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கின்றார் இந்த வள்ளுவர். அதை சொல்ல, நீங்காமை ஆக்கம் நெடிதாக்கும். உலகத்திலே நீ மன்னன் நீடித்து வாழ வேண்டும் என்றால் நீ இப்படி செய். சிறு சிறு குற்றங்களுக்கெல்லாம்
அந்த குற்றம் செய்தவனை பலமாக தண்டிப்பது போல் காட்டி சிறிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது அடுத்த ஒரு குறள்ல சொல்றார், தக்காங்கு நாடி தலை செல்வார் வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. அரசன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ், அதாவது முதலாவது குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்தை ஆராய்ந்து அதற்குரிய அவன் இனிமேல் திரும்பவும் அந்த குற்றத்தை செய்யாதவாறு ஒரு தண்டனையை வழங்க வேண்டும் என்று திருவள்ளுவர் மன்னனுக்கு சொல்லுகின்றார். இது சட்டத்தோடு சம்பந்தப்பட்டபடியால் நான் இதை பற்றி சொல்லுகின்றேன். அடுத்தது சொல்லுகிறார், கடுமொழியும் கையிழந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அரண். கடுமொழி, கடுமொழி என்றால் கூடுதலாக பேசுறது, சிறந்த மொழி. கையிழந்த தண்டம், ஒரு பிச்சைக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் இருக்கிறதுனால பிச்சைக்காரனால அதை செலுத்த முடியாது. அப்ப அவர் சொல்ற கையிழந்த தண்டம், செலுத்த முடியாத ஒரு தண்டம், ஒருவனுக்கு அவனால் செலுத்த முடியாத தண்டமும் கடும் சொல்லும் அந்த வேந்தனுடைய வலிமை எல்லாத்தையும் குன்ற பண்ணிவிடும். மன்னனுக்கு சொல்லுகிறார். அது இன்றும் சரிவரக்கூடிய ஒரு அறிவுரை தான். ஒரு சான்று நீதிமன்றத்திலே ஒரு சான்று வழங்கப்பட்டால் அந்த சான்றை இன்னும் ஒரு சான்றினால் கொரோபரேட் பண்றேன்னு சொல்றது, வலியுறுத்துறது. ஒருவர் பாதிக்கப்பட்டவர் சொன்ன சாட்சியத்தை இன்னொருவருடைய சாட்சியத்தால் அதை வலியுறுத்துவது, அது கொரோபரேஷன் என்று சொல்வார்கள். அதைத்தான் வள்ளுவர் இந்த குறளிலே சொல்றார். ஒற்றொட்டி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். ஒரு ஒற்றன் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொன்னால் அவன் சொன்ன விஷயத்தை இன்னும் ஒருவனாலே நீங்கள் அறிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இவையெல்லாம் வள்ளுவர் சட்டம் சம்பந்தமான சொல்லப்பட்ட விடயங்களிலே ஒரு சில. இப்பொழுது கருத்துக்களை பூத்த இந்த அறக்கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பூத்த அவர் 3 பகுதிகளை எடுத்துக்கொண்டார். அறம், பொருள், இன்பம். வீட்டை பற்றி அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் வீட்டை பற்றி ஒன்றும் கூறவில்லை. 3 பாலிலும் அறம்தான் கூறப்பட்டது. அறத்துப்பாலாக இருந்தாலும் சரி, பொருட்பாலாக இருந்தாலும் சரி, காமத்துப்பாலாக இருந்தாலும் சரி, அவர் அந்த 3 பால்களிலேயும் அறத்தைத்தான் வலியுறுத்துகின்றார். அறத்துப்பாலிலே இல்லறம் முன்னுரிமை பெறுகிறது. இல்லறத்தை பாயிரத்துக்கு அடுத்ததாக இல்லறத்தை பற்றி அங்கே கூறுகின்றார். இதை பற்றி கூறுகின்றார். அறத்துப்பாலில் பாயிரம், இல்லறம், துறவரம், ஊழ் என்பது என 38 அதிகாரங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். பொருட்பாலிலே அரசன், நாடு, அமைச்சர், நிர்வாகம், அரண், படை, தொழில், கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, வலியறிதல், காலமறிதல், இடமறிதல், தெரிந்து வினை செய்தல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, கண்ணோட்டம், உளவு, விடாமுயற்சி, நட்பு, கள்ளுண்ணாமை போன்ற 70 அதிகாரங்களை ஆக்கியிருக்கின்றனர். காமத்துப்பாலிலே 25 அதிகாரங்களை ஆக்கியிருக்கிறார். காமத்துப்பால் களவியல், கற்பியல் என்ற 2 பகுதிகளை கொண்டது. இந்த காமமும் கோபமும் மனிதனோடு இயற்கையாக பிறக்கிறது. அது நேச்சுரல் இன்ஸ்டிங் என்று சொல்வார். எந்த மிருகத்துக்கும் எந்த விலங்குகளுக்குமோ மனிதனுக்கும் இந்த காமமும் கோபமும் உடலோடு பிறந்தது. ஆனால் இந்த காமத்தையும் கோபத்தையும் அடக்கலாமே ஒழிய உடலில் இருந்து அகற்ற முடியாது. காமத்தையும் கோபத்தையும் உடலில் இருந்து ஒருபொழுதும் சாகும் வரை இருக்கும். அதனால்தான் ஔவையார் சொன்னார், ஆறுவது சினம், அழிவது சினம் என்று, அழிப்பது சினம் என்று சொல்லவில்லை. ஏன்னா சினத்தை அழிக்க முடியாது, அதே போல காமத்தையும் அழிக்க முடியாது. இது 2ம் கட்டையில ஏறும் மட்டும் மனிதனோட இருக்கும். அடக்கி வாழலாமே ஒழிய அழிக்க முடியாது. ஒருவன், அதான் பாரதிதாசன் இந்த காதலை பற்றி சொல்லும் பொழுது பாரதிதாசன் ஒரு இளமை காதலையும் முதுமை காதலையும் பற்றி கூறுகின்றார். அந்த இளமை காதலை கூறும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு பாடசாலை என்று வையுங்கள், அல்லது வீடாக இருக்கலாம். ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறார். சொல்றார், கூடத்திலே பாடத்திலே
விதி விழி விழி கூடி கிடந்திட்ட ஆணழகை ஒருவன் படித்துக் கொண்டிருக்கிறான், பாடம் படித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன். அவன் அந்த புத்தகத்திலேயே கண்ணோட்டமா இருக்கிறான். விழி கூடி கிடந்திட்ட ஆண் அழகை, அப்படி படித்துக் கொண்டிருந்த ஒரு ஆணினுடைய அழகை ஒரு பெண்ணானவள் ஓடை குளிர் மலர் பார்வையால் உண்ண தலைப்படும் நேரத்தில், இந்த இவன் இப்படி இருந்து படித்துக் கொண்டிருக்கிறதை ஒரு பெண், ஒரு மங்கை பார்த்து அந்த அழகை அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே அவன் பாடம் படித்து நிமிர்ந்தான். பாடம் படித்த நிமிர்ந்த விழி பட்டு தெரித்தது மானின் விழி. அந்த இவனுடைய பார்வை அவளுடைய பார்வையிலே பட்டு தெரித்தது. அவள் ஆடை திருத்தி நின்றாள். ஒரு பெண்ணானவள், அவனுடைய வெக்கம் வந்து விட்டது, உடனே ஆடை திருத்தி நின்றாள். இவன் 1000 பக்கங்கள் 1000 ஏடுகள் திருப்புகிறான். புத்தகத்தை படிக்கிற மாதிரி திருப்புகின்றார். இது ஒரு இள வயதிலே ஏற்பட்ட ஒரு காதல் நிகழ்ச்சியை பாரதிதாசன் காட்டுகின்றார். இதே மாதிரி ஒரு முதுமை காதலையும் பற்றி அவர் சொல்லுகின்றார். அருகருகே அருகருகே வயது போன முதிர்ந்த தம்பதியர் இருவர், அருகருகே இருவர் அன்புண்டு செயல் இல்லை. அருகருகே இருவர் அன்புண்டு செயல் இல்லை சொல்றார் அவர். புதுமலர் அல்லல், அவள் ஒரு புதுமலரும் அல்லல். காய்ந்த புல்கட்டு அவள் உடம்பு, ஒரு காய்ந்த புல் கட்டு போன்ற உடம்பு, அவ்வளவுக்கு வயோதிகம். மதியல்ல முகம் அவளுக்கு மதி போன்ற முகம் அல்ல. வறள் நிலம், கண்கள் குழிகள் கண்கள், சதிராடும் நலை அல்ல, தள்ளாடி விடும் மூதாட்டி. அவர் சொல்லுகிறார் கணவன், எது எனக்கு இன்பம் நல்கும், எனக்கு இன்பம் எது, எது எனக்கு இன்பத்தை தரும்? அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே, எனக்கு அருகிலே இருக்கிறாள் என்பது ஒன்றே இன்பம். இது ஒரு முதுமை காதலை பற்றி சொல்லும். இந்த இல்லறத்திலே இந்த வள்ளுவர் இல்லறத்தை வைக்கின்றார். இல்லறத்தை வைக்கும் பொழுது பெண்ணுக்குத்தான் கூடின அளவு கடமைகளை சொல்லுகின்றார். ஆணுக்கும் கடமைகள் இருக்கிறது, பெண்ணுக்கு கூடின கடமைகள் இருக்கிறார். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே பாயிரத்திலே கடவுள் வாழ்க்கை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த மழை என்று சொல்லுகிறார். மழை இல்லாமல் உலகம் முடியாது. எங்க எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த பட்டணமா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, மழை இல்லை என்றால் உயிர் வாழாது. இதனால் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக மழையை வைத்தார். மழை தான் அமுதம், மழையை அமுதம் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது நீத்தார் பெருமை. அதாவது நீத்தார் என்றால் அதுக்கு பல வியாக்கியானங்கள் சொல்லுகிறார். பற்ற விட்டவர் என்று சொல்லுகிறார், இறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம். நீத்தார் பெருமையை சொல்லிவிட்டு அடுத்ததாக இல்வாழ்க்கை சொல்லுகிறார். அந்த இல்வாழ்க்கையில சொல்லுகிறார், எப்படி ஒரு இல்வாழ்வான் இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறது, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்தாரும் ஓம்பல் தலை. ஒரு இல்லறன் நடத்துறவன், அவனுக்கு 11 கடமைகள் இருக்கு, அது வேற விஷயம். தென்புலத்தார் இறந்தவர்கள், தென்புலத்தார். அடுத்தது தெய்வம் கடவுளுக்கு, அடுத்தது விருந்து, வீட்டுக்கு வர விருந்தினரை ஓம்ப வேண்டும், விருந்து. அடுத்தது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல், ஒக்கல் என்றது சொந்தம். அடுத்தது தான், அடுத்தது தங்களை பற்றி. இது இவ்வளவு வேறுவரை ஓம்புவதுதான், இவர்களை அனுசரிப்பது தான் தலையாய கடன் என்று அந்த இல்வாழ்க்கையிலே சொல்லுவார். அடுத்ததாக சொல்றார் வாழ்க்கை துணை நலம். இந்த வாழ்க்கை இது எல்லாவற்றிலையும் அறக்கருத்துக்கள் தான். வாழ்க்கை துணை நலம் என்பதிலே அவர் மனைவி என்று சொல்ல பாவிக்கவில்லை. ஒரு வாழ்க்கைக்கு துணையாக இருப்பவள், அதனால்தான் அவர் வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை துணை நலனுக்கு முதலாவது குறளாக அவர் சொல்லுகிறார், மனைதைக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை. இதனுடைய கருத்து, அதாவது இந்த திருக்குறளுக்கு பலவாறு உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பரிமேலழகருடைய உரையைத்தான் கூடுதலானவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பரிமேலழகர் ஒரு பிராமணர், இந்து சமயத்தை பின்பற்றியவர். அவர் சில வேளைகளில் அதை சார்ந்து சில கருத்துரைகளை செய்திருக்கிறார், இன்னும் அது பற்றி ஆராய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவருடைய கருத்துக்களைத்தான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதிலே அவர் சொல்ற பெரிய கருத்து என்னென்றால், மனதக்க மாண்புடையல். அந்த அவளுக்கு 2 குணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று நற்செய்கை, நற்குணம், நற்செய்கை.
இந்த நற்குணம் என்றதிலே அவர் சொல்லுகிறார் என்னென்றால் புறந்தார பேணல். அந்த முனிவர்கள் அவர்கள் அப்படியானவர்கள் வரும்பொழுது அவர்களை பேணி அவர்களுக்கு உபசரித்து செய்வது. அடுத்தது விருந்து அயர்தல். வீட்டுக்கு வருகின்ற விருந்துகளை விருந்தோம்ப வேண்டும். அடுத்தது வரியார் மாட்டு அருளுடன். அந்த வரியார் மாட்டு கருணை. அருள் என்று சொன்னால் அது கருணை என்றும் சொல்லலாம். அருள் செலுத்த வேண்டும். இவைதான் நற்குணங்கள். நற்செய்ய என்றதுக்கு அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கடைபிடித்தல். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை கடைபிடிப்பதோடு அட்டில் தொழில் வன்மை. அட்டில் தொழில் வன்மை என்றால் அதாவது அடுக்களை சமையல் அறை வன்மை. வன்மைன்னு சொல்றார். இந்த சமையல் அறையிலே வன்மை, அதாவது கணவன்மாரை கவரக்கூடியது ஒன்று அட்டில் வன்மை என்றது அவருடைய விளக்கம். சமையல் செய்தாங்க. அடுத்தது ஒப்புரவுனா உலக நடை. இவ்வளவும் ஒரு பெண்ணுக்கு இருப்பது மட்டுமல்ல, வளர்த்தக்கால் கணவனுடைய வருவாய்க்கு ஏற்றமாறு செலவு செய்ய வேண்டும். ஆடம்பர செலவுகள் செய்யாமல் தனது வருவாய்க்கு ஏற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அறநெறி. அவர் சொன்ன அறநெறி அதுதான் ஒரு பெண்ணுக்கு. அவர் அது அங்காலே சொல்லிக் கொண்டு போறார். கணக்க வாழ்க்கை அவள் மனமாட்சி இல்லாள்கள் இல்லாளாயே இனமாட்சி ராயினும் அவள் ஒரு மாட்சி மதங்கினவளா இல்லை என்றால் என்னதான் இருந்தாலும் வீட்டிலே ஒன்றுமே இல்லை. பெண்ணில் அடுத்தது சொல்றார், பெண்ணில் பெருந்தக்க யாவுள்ள கற்பெண்ணும் திண்மை உண்டாக போறேன். வள்ளுவர் கற்பென்ற சொல்லை சொல்லுகிறார். கற்பென்ற சொல்லுக்கு நிறை என்ற ஒரு சொல்லு இருக்கு, ஒரு கருத்து நிறை. ஆனா வள்ளுவர் கற்பென்று சொல்லிவிட்டு கற்பெண்டா என்னன்றதை சொல்லாம போயிட்டார். கற்பென்ற திண்மை உண்டாக போறேன். அது உடலோட கற்பென்றது உடலோட பறப்பதை அல்ல, அதை ஏற்படுத்திக் கொள்வது, அந்த நிறையை ஏற்படுத்திக் கொள்வது. அதால் தான் அவர் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பொறின் என்று சொன்னார். கற்போடு பிறப்பது அல்ல, அது 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 உடலோடு சேர்ந்து பிறப்பதல்ல. அந்த திண்மையை நாங்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அவர் இந்த கற்பென்று சொல்ல பாய்ச்சிருக்கிறார். கற்பெண்டா என்னன்றது சொல்லியிருக்கார். ஆனா ஔவையார் மட்டும் ஒரு சொல்லியிருக்கிறார், கற்பெனப்படுவது சொற்திறம்பாமை. சொல் திறம்பாமை என்றால் அவர்கள் கருது உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், கணவன் சொல்லை தட்டாமல் நடப்பதுதான் சொல் திறம்பான்மை. இதுதான் கற்பென்று இந்த வள்ளுவரும் சரி ஔவையாரும் சொன்ன விடயம். அடுத்தது இரண்டாவது தெய்வந்தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இதுல உரையாசிரியர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின உரை வேறு, பரிமள் அழகர் எழுதின உரை வேறு. பரிமள் அழகர் உரை சொல்லுகிறார் என்றால், அவள் எந்த தெய்வத்தை கும்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, கணவனுடைய தொழுது எழுவாள் என்ற, அது ஏன் தொழுது எழுவாள் என்று சொல்றால், தொழுகைக்கு உரிய நேரம் காலை. அதனால்தான் அவர் தொழுது எழுவாள் என்ற அந்த சொல்லை வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் வலு நுட்பமாகத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார். தொழுது எழுவாள். அப்படி பிள்ளைகள் பெய்யென்று சொல்ல மழை பெய்யும். ஆனா இப்ப உள்ள இளைய சமுதாயம் கேட்கிறதே, இப்ப இருக்கிற பெண்கள் ஒருவரும் கற்பில்லையா, அவர்கள் மழை பெய்யென்று இல்லை. அந்த பெண்ணினுடைய வலிமையை சொல்லுவதற்காகத்தான் அவர் சொன்னார். கற்பனை அவள் சொன்னால் மழை பெய்யும் அண்டா, அது மழை பெய்யும் என்ற கருத்தல்ல. அவள் அவ்வளவு வலிமை உடையவளாக இருப்பாள். அந்த கற்பு நெறியோட இருக்கிறவளுக்கு, புருஷனை வணங்குறவளுக்கு இந்த இது இருக்கும். இது ஒரு வழியில ஆணாதிக்கமாக இருக்கலாம், ஆனால் அதை நாங்கள் முரண்பட முடியாது. அடுத்தது தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினால் கொண்டு. பெண்ணண்டா ஆரண்டா தற்காத்து தன்னை காக்க வேணும். தற்கொண்டான் தன்னை திருமணம் செய்த கணவனை பேண வேண்டும். தகை சார்ந்த சொற்காத்து அந்த குடும்பமும் சரி, மாப்பிள்ளை குடும்பமும் சரி, பொம்பளை குடும்பம், அவளுடைய பெருமைகள் அதெல்லாம் காக்க வேணும். என்னென்ன பெருமைகள் இருந்ததோ அந்தந்த பெருமைகள் எல்லாத்தையும் காக்க. அப்படிப்பட்ட ஒரு தான் பெண் என்று சொன்னார். அடுத்த குறள்ல என்ன சொல்றாரு என்றால், அறக்கருத்து அதிகமாக ஒரு பெண்ணை வீட்டிலே அடைச்சி வைக்கிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. அவள் தானாக சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே. நிறை என்ற சொல்ல பாவிக்கிறார். இந்த நிறை என்றது கற்பண்டும் எடுக்கலாம், அவளுடைய சொற்திறம்பாமை என்றும் எடுக்கலாம், பல வழிவழிகளில் எடுக்கலாம். அதை அவர் சொல்லுறார், சிறையில அடைச்சி வச்ச ஒன்றும் சரி வராது, அவளாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, தம்மை இகழ்வார்னும் வேறு போல் போடு நடை. இதுவும் ஒரு நல்ல குறள். ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம்,
ஆனால் அவளுடைய மனைவி புகழ் புரிந்தவளாக இருக்க, ஒரு நிறையுள்ளவளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இழிக்கப்படும் சபையிலே அவன் சிங்கம் போல, ஆண் சிங்கம் போல நடந்து செல்லலாமா, தலை குனியாமல் நடந்து செல்லலாம். அதனால்தான் அவர் அந்த அந்த குரலை சொன்னார். அந்த வாழ்க்கை துணைநிலம் இப்படி மனைவி அமைந்து விட்டதற்கு அடுத்தது அடுத்த இல்லறம் அடுத்த அறம் புதல்வர்களை பெறுவர், பிள்ளைகளை பெற வேண்டும். அடிப்படை, அதாவது இல்வாழ்க்கையினுடைய அடிப்படையே கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்து இன்புற்று காமத்தை அனுபவித்து பிள்ளைகளை பெற்று வீடு பேர் அடைகிறது தான் இந்த அறம் சொல்லும் மார்க்கம். அதிலே முதலாவது சொல்லுகிறார், 7 பிறப்பும் தீயவே தீண்டா பழிப்புறங்கா பண்புடைய மக்கள் புரிஞ்சு. பிள்ளைகள் நல்ல மாதிரி இருக்க வேணும். பிள்ளைகள் நல்ல மாதிரி பிறந்தா எங்களுக்கு அந்த 7 பிறப்பும் எந்த விதமான துன்பமும் அண்டாது. இந்த 7 புறப்பண்டி சொல்லியிருக்கிறாரே, ஏன் 16 புறப்பண்டி சொல்லியிருக்கலாம், 10 புறப்பண்டி சொல்லியிருக்கலாம், 5 புறப்பண்டி. இப்ப விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாங்கள் சொல்லுறோம் எல்லாம் ஜீன்ஸ் அண்ட் இப்போ ஒருவருக்கு ஒரு வருத்தம் இருந்தால் அவருக்கு பரம்பரைக்கு வரும். விருப்பமாக ஒருவர் இருக்கிறார், அவருக்கு சக்கரை வியாதி இருக்கின்றால் அந்த சக்கரை வியாதி அவர்கிட்ட பரம்பரைக்கு வரும். ஒருவரில் இருந்து 7 தலைமுறைக்குத்தான் அந்த வியாதி தொடரும். அங்காலே மற்ற அந்த இதுக்கு இந்த தலைமுறையில இருந்த அந்த முதலாவது தலைமுறையில இருந்த 8வது தலைமுறைக்கு அந்த அவர்ல இருந்த நோய் வராதுன்னு சொல்லுகிறார். என்னவோ அந்த அறிவு இருந்தபடியாகத்தான் என்னவோ அவர் 7 புறப்பட்டதை சொல்லுகிறார். 7 புறப்பும் தீயும். அடுத்ததாக ஒரு அருமையான குரல் சொல்றார், அமிழ்தின்னும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகையளாவிய பூ. இந்த இதுல உள்ள அறக்கருத்து என்னவென்றால், இதிலே சொல்லை நன்று யோசித்து இந்த சொல்லை போட்டிருக்கிறார். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகையளாவிய பூ. தம்மக்கள் என்றுதான் போட்டிருக்கிறார். மக்கள் அளாவிய கூழ் என்று சொல்லல. இன்னொருவனுடைய பிள்ளையோ அல்லது ஏதோ நாங்கள் குடிக்கிற கூழை அளாவினால் எங்களுக்கு அருவருப்பாய். ஆனால் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய கூழிலே கையை வச்சு அலைஞ்சா அது எங்களுக்கு அமுதம். அதால் தான் அவர் சொல்றார், தம்மக்கள் சிறுகை அளாவிய பூ. அதாவது இந்த குழந்தை இன்பத்தை சொல்லுகிறார். அந்த சின்ன குழந்தை மழலை அங்க குடிக்கிற கூழோ சோறு, அங்க கூழ் என்று அந்த காலத்துல சொன்னது சோத்தை, சோறு அன்னம். அந்த சோத்தை கையால அது பிசைஞ்சு அழைச்சி சில வேளையில தாய் தந்தையருக்கு தீர்க்கும். அது அமுதம் மாதிரி இருக்கும்னு சொல்லுறார் வள்ளுவர். வள்ளுவருக்கு குழந்தை இருந்ததாக நான் கேள்விப்படவில்லை. மனைவி இருந்தது, குழந்தை இல்லை. அடுத்தது சொல்றார், மக்கள் மெய்துகின்றல் உடற்கின்பம். அதுல தம்மக்கள் என்றதை போட இல்லை. மக்கள் மெய்துகின்றல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்துகின்றல் என்று சொல்லியிருக்கல. அவர் நல்ல திறமாகத்தான் அந்த சொல்ல பாவித்திருக்கார். தம்மக்கள் என்று போடவில்லை. இப்ப நாங்கள் ஒரு குழந்தையை கட்டி தழுவி கொஞ்சும் பொழுது எங்களுக்கும் ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷ உணர்வு ஏற்படுகிறது. குழந்தைக்கும் ஒரு சந்தோஷமான உணர்வு ஏற்படுது. அதனால்தான் அவர் மக்கள் மெய்துகின்றல் தம்மக்கள் என்று சொல்ல, மக்கள் தம்மக்கள் மெய்துகின்றல் என்று போடவில்லை. மக்கள் மெய்துகின்றல் உடற்கு இன்பம், உடலுக்கு இன்பம். எங்களுக்கு ஒரு விதமான உணர்வை தரும். குழந்தைகளை நாங்கள் தழுவி இதன்றைக்கு எங்களுக்கும் ஒரு உணர்வை தரும், குழந்தைக்கும் ஒரு உணர்வை தரும். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையுடைய மழலையை கேட்கிறது எங்களுடைய செவிக்கு இன்பம் என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்தது சொல்றார், குழல் இனிது யாழ் இனிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது, குழல் இனிது, யாழும் இனிது. இது யார் சொல்லுவார்கள் என்றால், தம் மக்களுடைய மழலை சொல் கேளாதவர் தான் குழல் இனிது என்று சொல்லுவார்கள். அதனுடைய கருத்து என்னென்றா, இந்த குழல் யாழ் என்பவற்றில் இருந்து வருகின்ற இசையை விட ஒரு குழந்தையினுடைய மழலை இனிமையானது என்று அந்த புதல்வரை பெறும் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். இன்னொன்று சொல்லுகிறார், தந்தை மகற்காற்றின் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை அவனை கற்பித்து அவையத்து முந்தி ஒரு நல்ல கற்றோர் கொண்ட சபையிலே முன் வரிசையிலே இருக்க பண்ணுவதுதான் ஒரு தந்தை மகற்காற்றும் நன்றி. அதே போல ஒரு பெண், ஒரு தாய் ஈன்ற பொழுதில், அது எல்லாம் இந்த கல்வி அறிவை பற்றி இதைத்தான் அவர் சொல்லுறார். ஈன்ற பொழுதில் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகன் பிறந்து விட்டான்.
ஆனால் அந்த அந்த உகையை விட இவன் ஒரு சான்றோன் மற்றவர் சொல்ல கேட்க அதெல்லாம் சொல்ல தம் மக்கள் சான்றோன் என கேட்டதா என்று அவனை சான்றோன் மற்றவர் சொல்லுவான். இந்த மகன் இப்படிப்பட்டவன் இவ்வளவு இவ்வளவு பெருமை உடையவன் என்று சொல்ல கேட்கும் பொழுதுதான் அந்த தாய்க்கு உவக்கும். அதைத்தான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதற்கு பிறகு மகன் தந்தை ஆற்றும் உதவி. இந்த மகன் கல்வி கற்று நல்ல நிலைக்கு ஊரார் சொல்ல வேண்டும், அடை இவனை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன என்ன தவம் செய்தான் அந்த சொல்லுத்தான் முக்கியமான ஒரு சொல்லு. அதுக்கு பிறகு அவர் அன்புடைமையை பற்றி சொல்லுகிறார். இப்படி பல அறத்திலேயே பல அவையெல்லாம் சொல்லி இருக்கவங்களுக்கு நேரம் போதாது. பல விடயங்களை சொல்லுகிறார். அந்த இதுக்கு பிறகு அன்புடைமை, இந்த இல்லற வாழ்க்கையிலே புதல்வரை பெற்று பின்னர் அன்பு வளர வேண்டும். அந்த அன்பு பறந்த பின்பு அன்புக்கு பின்னர் இது அறிவுடைமை இல்ல, அன்புக்கு பிறகு விருந்தோம்பல் என்றால் வீட்டுக்கு வர்ற விருந்தவர்களை ஓம்ப வேண்டும். அவர்களுக்கு உள்ள அதுல ஒரு குறள் சொல்லுகிறார், விருந்து புறத்ததாகத்தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றற்று. ஒரு வீட்டிலே ஒருதன் விருந்து வந்திருக்கிறான், நான் மட்டும் அடுக்கலையிலேயோ அல்லது சமையல் அறையில் சென்று இரகசியமாக சாப்பிடுவதை வள்ளுவர் முற்றாக மறுக்கின்றார். விருந்து வந்திருந்தவனை விட்டு நான் சாப்பிடுவது சாகா மருந்தெனினும், அந்த மருந்தை சாப்பிட்டா இறப்பே இல்லை என்றாலும் அது வேண்டற்பார், அப்படி செய்யாதே. இன்னும் ஒரு அருமையான குறள், விருந்து புறத்ததாக தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றற்று. அடுத்தது சொல்றார் என்னென்றால், கன குறள்கள் அல்ல கன விடயங்களை சொல்லுகிறார். மூப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. இந்த அனிச்சம் பூ இருக்கிறதே அது எடுத்து மணந்தாலே வாடிவிடும். அந்த அந்த அனிச்சம் பூவுக்குள்ள தன்மையை எடுத்து மணந்தாலே அதாவது மோப்ப குலையும் முகர வாடிவிடும். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அதாவது ஒரு விருந்தினரைக்கு நாங்கள் வீட்டுல சாப்பாடு கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் சிரிச்ச முகத்தோடு, அதாவது அவ்வியாசனார் உண்ணீர் என்று உபசரியார் சன்னனையில் உண்ணாம கோடி வரணும். கோடிக்கு சாமான் சாப்பிடுங்கோ வாங்க சாப்பிடுங்கோ கேட்க வேணுமா? அதுதான் அவ்வியாசனர். உண்ணீர் என்று உபசரியாத தன்மனையில் உண்ணாமை கோடி வரும். இங்க வள்ளுவர் சொல்றாருன்னா அதே கருத்து. மோப்பக்குலையும் அனிச்சம் என்று சொல்ற, மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலை. நீங்கள் முகத்தை அப்படி ஒரு மாறாக வைத்துக்கொண்டு ஒருவருக்கு விருந்து பரிமாறினால் உடனே அந்த அனிச்சம் பூம்போல அவருடைய முகம் குலைந்து விடுமா. ஆனபடியால் விருந்தோம்பலுக்கு முதலாவது சுவையான சாப்பாடு அல்ல, இன்முகம். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளிலே மிக தெளிவாக சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு இனியவை சொல்ல. இப்ப நாங்கள் இப்படியே விருந்தோம்பி கொண்டு வரீங்களே, அடுத்த அறம் இனியவை சொல்ல. இனியவை சொல்றாருன்னா இனியவை உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்காத. இனிய சொற்கள் ஏராளம் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு கூடாத துன்பத்தை ஏற்படுத்துகின்ற சொல்களை சொல்வது, ஒரு காயும் பழவும் இருக்கீங்கள காயை எடுத்து உண்பது போல. அதுக்கு அடுத்த சொல்ற செய் நன்றி அறுதல். இந்த இது எல்லாம் இல்லற இதிலே வருகிறது. செய் நன்றி அறுதல். இப்படி செய் நன்றி என்னென்ன செய்ய வேண்டும், அதுல ஒரு குறளை மட்டும் சொல்லுகிறேன். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செந்நன்றி கொன்ற மகற்கு. ஒரு நன்றி செய்தவனை மறந்தால் உய்வில்லை, எந்த விதத்தாலும் என்னத்தையும் நாங்கள் கொள்ளலாம், ஆனால் செய் நன்றியை மட்டும் கொள்ளக்கூடாது. செய் நன்றி கொன்ற அந்த குறளிலே சொல்லி, எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செந்நன்றி கொன்ற மகன். செய் நன்றி கொன்ற மகன் நல்ல ஒரு அறக்கருத்து. அடுத்தது, இப்படி எல்லாம் இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவு நிலைமை, எல்லா விடயத்திலும் நடுவு நிலைமையாயிருக்கும். அடுத்தது அடக்கம். அந்த அடக்கத்திலே சொல்றார், யாகாக்காவெனும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லலுக்குப்பட்டு. நாங்க என்னத்தை காக்காம விட்டாலும் வரல, நாக்க கவனமா வச்சிருப்போம். அப்படி நாக்க நாங்கள் உலகத்தில் உள்ள துன்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அயலவனாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்துக்கு டைம் வரைக்கும் சொல்லுங்க. 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன 5 நிமிடங்கள் இருக்கிறதா? அப்ப அதுல
அவர் சொல்றாரு, என்னத்தை காக்காம விட்டாலும் சரி அந்த நாவால தான் என்ன சண்டையும், கணவன் மனைவி சண்டையா இருந்தாலும் சரி, சமுதாய சண்டையாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டையா இருந்தாலும், நாடுகளுக்கு இடையிலே ஏற்படுற சண்டையா இருந்தாலும் சரி, இந்த சொல்லு நாங்கள் இந்த நாய் இருக்கல்லோ, இந்த நாக்கை அடக்காமல் கதைப்பதனால்தான் இப்படியான பிற தீயினால் சுட்டவும் நாரும் உள்ளாரே நாவினால் சுட்டப்படு. இது இப்படி அறத்துப்பால் போய் கொண்டிருக்கிறது. நான் நேரம் கருதி சுருக்கி சொல்லுகிறேன். அடுத்தது இந்த இதுல சொல்லுகிறார், என்ன பொருட்பாலிலே பல விஷயங்கள் சொல்லுகிறார். கல்வியை பற்றி சொல்லுகின்றார், கல்லாமையை பற்றி சொல்லுகின்றார், மற்றது இன்னா செய்யாமையை சொல்லுகிறார், மெய் உணர்தலை பற்றி சொல்றார். அப்படி பல விடயங்களை பொருட்பாலிலே சொல்லுகிறார். அதுலதான் இந்த விஷயங்களை செங்கோன்மை கொடுங்கோன்மை இதுகளிலே நீதிபதிகளுக்கு அரசனுக்கு சொல்லுகிற நாட்டை பற்றி சொல்லுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேணும், ஒரு அரண் எப்படி இருக்கும், செக்யூரிட்டி அவன் அதுகளை என்ன மாதிரி இருக்க வேண்டும், ஒற்றன் தூதன் என்ன மாதிரி அனுப்ப வேணும், சூது, இப்படி பல தட்டப்பட்ட விஷயங்களை பொறுப்பாள். அடுத்தது காமத்து பால் பற்றி சொல்லுகிறார். காமம் இன்றைக்கு ஒரு வெறுக்கத்தக்க, எங்களுக்கு சமுதாயத்திலேயே காமம் என்றால் ஒரு வெறுக்கத்தக்கது. காமம் வெறுக்கத்தக்கது, அது புனிதமானது. அது வள்ளுவர் காலத்திலே, இப்பொழுது அந்த காமம் சொல்லுகள் காலத்துக்கு காலம் திரும்பி வரும். சங்க காலத்திலே நாட்டம் என்று சொல்லப்பட்ட சொல்லை இப்பொழுது துர்நாற்றத்துக்கு பாவிக்கிறோம். இங்கே நாட்டம் அடிக்கிறது என்று சொன்னால் அது துர்நாட்டம். ஆனால் சங்க காலத்திலே நாட்டம் என்று சொன்னால் அது நறுமணம். அதே மாதிரி சங்க காலத்திலே காமம் என்று இருந்தது, இன்றைக்கு காம வெறியன். காமம் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாது. அதனால்தான் அவர் காமத்து பாலை சொல்லி இருக்கின்றார். காமம் மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு கூறு. காமம் இல்லை என்றால் உலகம் உய்யாது, உலகம் வாழாது. ஆண் பெண் உறவு இல்லை என்றால் உலக வாழ்க்கை இல்லை. ஒரு கணவன் மனைவி இவர்களுக்கிடையிலே காம உணர்வு இல்லை என்றால் அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்காது, அமைதியான சந்தோஷமான குடும்பமாக இருக்காது. அதனால்தான் வள்ளுவர் காமத்தை இதல்ல, காமத்துக்கும் நிறைய வைத்திருக்க. இந்த ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேணும், என்ன மாதிரி, அது கள்ளொழுக்கம் களவொழுக்கம். இந்த களவொழுக்கம்ன்றது இப்ப இந்த டேட்டிங் என்று சொல்றோம் இல்ல, அதுல இருந்து சற்று வித்தியாசப்பட்டது. இந்த டேட்டிங் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆடவனோட போய் ஒரு பெண் கொஞ்ச காலம் வாழ்ந்து அவனை பிடிச்சி கொண்டா திருமணம் செய்யறது, பிடிக்கலன்னா அவனை விட்டுட்டு இன்னும் ஒரு ஆளை திருமணம் செய்கிறது. இது அல்ல. வள்ளுவர் சொன்ன டேட்டிங் என்னென்றால் களவொழுக்கம். காதலுக்கு முன்பு, கல்யாணம் முடிப்பதற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் சந்தித்து அவர்களுக்குள் காதல் உணர்வு ஏற்பட்டு பின்னர் கல்யாணம் திருமணத்தில். காதல் என்பது ஒரு புனிதமான உணர்வு. அது இன்றைக்கெல்லாம் அது வேற விதமா போய்விட்டது, அது வேற கதை. உண்மையாக சொல்ல போனால் காதல் என்பது ஒரு புனிதமான உணர்வு. கல்யாணம் என்பது புனிதமான உறவு. இந்த புனிதமான உணர்வு கல்யாணத்தில் முடியும் பொழுது புனிதமான உறவு ஏற்படுகின்றது. இதுதான் சங்க காலத்திலுடைய தமிழருடைய பண்பாடாக இருந்தது. கள்ளொழுக்கம் களவொழுக்கம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இதைத்தான். இதுலதான் அந்த களவொழுக்கத்திலே ஒருதன் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயன். எந்த மொழியிலேயாவது இப்படி ஒரு குரலை காண முடியுமா? இந்த காமத்து பாலிலே வள்ளுவன் சொன்ன மாதிரி உலகத்திலே உள்ள எந்த ஒரு நூலிலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கின் கண்ணு தானே காதல் தோன்றுவது, கண்ணும் கண்ணினை. அதற்காக குருடன் காதலிக்க முடியாது என்று இல்லை, அது இதயத்தால் ஏற்படுற காதல். மற்றபடி சாதாரண காதல் கண்ணால் தான். கண் இல்லையென்றா காதல் இல்லை. அப்ப அதைத்தான் அவர் சொல்ல, கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயன். யான் நோக்கும் காலை நில நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். காமத்து பால்ல சொல்லுற, நோக்காமல் நோக்க முடியுமா? அதிலே அது வடிவா புரிந்து கொள்ளவும். யான் நோக்கும் காலை நில நோக்கும், நோக்காக்கால் தான். நான் பார்க்கும் பொழுது அவள் கீழே பார்த்தால் எப்படி எனக்கு தெரியும்? யான் நோக்கும் காலை நில நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல. நான் நோக்காத பொழுது என்ன நோக்கி புன்னகை புரிகிறாள் எப்படி தெரியும்? அது என்னன்னா அந்த காதலர் உறவு பார்க்காமலே அறிந்து கொள்ளுறார். குறிப்பறிதல் என்று அவர் சொல்றாரு. அது குரல்கள் அதற்குள்ள இருக்கு. இப்படி காமம் எங்களுடைய கோயில் சிலை வழியை போய் பாருங்க. இன்றைக்கு கோயில் சிலைகளில் நாங்க தற்பொழுது அந்த படங்களை எடுத்து வச்சிருந்தோம்டா போன குறாவி வச்சிருக்கிறேன் போலீஸ்காரன் பிடிச்சு கொண்டு போகுது. ஆனா எங்களுடைய முன்னோர்கள் படிப்பிச்சிருக்கிறோம்.
இந்தியாவிலே கஜரா என்ற ஒரு இடம் இருக்கு. முழுக்க அது கோயில், சைவ கோயில், இந்து கோயில். அதுல உள்ளது முழுக்க, சிலைகள் முழுக்க காமத்தை வெளிப்படுத்தும். அந்த காலத்துல மக்களுக்கு படிப்பிப்பதற்காகத்தான் அந்த இதுகள் இல்லை. ஆனபடியா காமம் தீண்டாத ஒன்று அல்ல. ஆனால் அதுக்கு இந்த காதல் இது எல்லாத்திற்கும் கருத்தொருமித்ததே. காதலும் சரி, கல்யாணமும் சரி, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நிலைப்பாடு இருக்கவும். காதலித்தாலும் சரி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஆனா டேட்டிங்ல அப்படி வராது. கல்யாணத்திலையும் ஒருத்தனுக்கு ஒருத்தி. இதைத்தான் இந்த அறநூல்கள் எல்லாம் சொல்லுவோம். ஒருதன் ஒருத்தியோட வாழ்ந்து காம இன்பத்தை அனுபவித்து பிள்ளைகளை பெற்று அன்புடைமை பெற்று அருளுடைமை பெற்று புகழ் பெற்று துறவரத்துக்கு போறது. இல்லறம் இல்லாமல் துறவரம் இல்லை. நான் கூட இன்னும் உங்களுடைய நேரத்தை எடுக்கவில்லை. இன்னும் இதை பற்றி அறநூலை பற்றி வாழ்வியல்ல அவருடைய இதுகளை சொல்வதற்கு இன்னும் கணக்க இருக்கு. நான் இந்த இல்லறத்திலே அவர் புதல்வர பெறுதல், மனைவி, அந்த அளவிலே மற்றதுகளை மேலோட்டமாக போனது. நேரம் காணாது. திருவள்ளுவம் என்பது ஒரு சமுத்திரம். இதுல ஒரு துளிதான் நாங்கள் இப்பொழுது கதைத்தது. நன்றி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறையினருக்கு நான் எனது அன்பையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும். எங்களுடைய இப்படி ஆன ஒரு செம்மொழி, எங்களுடைய பண்பாடு, இதை நாங்கள் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய இன அடையாளங்கள் அழிந்துவிடும். அதற்கு நீங்கள் செய்கின்ற தொண்டு மிக மிக அளப்பெரிய. மிச்ச வார்த்தைகளாலே அதை சொல்லி உங்களை திருப்திப்படுத்த முடியாது. அது ஒரு பெரிய ஒரு சேவையை நீங்கள் செய்கிறீர்கள். இந்த மொழிக்கும் இனத்துக்கும் நீங்கள் செய்கின்ற பெரும் தொண்டென நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக 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 அழகாக சொன்னீர்கள். நீங்கள் சொன்னது போல திருக்குறள் என்பது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தின் அந்த முப்பாலையும் நீந்தி நடப்பது என்பது நிச்சயமாக ஒரு காரியம். இருந்தாலும் அழகாக முக்கியமான குறள்களை எல்லாம் தொட்டு தொட்டு காண்பித்தீர்கள். அண்ட் அதையும் முக்கியமாக ஒரு 5வது படிக்கும் மாணவரும் கற்கலாம், பட்ட மேற்படிப்பு படிக்கும் மாணவருக்கும் கற்பிக்கலாம். இருவருக்கும் கற்பிக்கக்கூடிய ஒரு நூல் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு திருக்குறளாக. மேலும் இந்த சட்டம் மற்றும் தீர்வு சம்பந்தமான குறள்களை எல்லாம் அழகாக அடுக்கி சொன்னீர்கள். மிக உதாரணத்துடன் நீங்கள் சொன்னது சிறப்பாக. திருக்குறள் என்பது ஒரு சந்தேகத்திற்கு அற்ற ஒரு அது நிச்சயமாக அது அந்த இடத்துல நீங்க சொன்னது அது ஒரு நீதிபதியின் கருத்தாக எனக்கு காரணம் என்றால் நீங்க அதுக்கு உதாரணமாக அழகா சொன்னீங்க. ராமாயணத்திலிருந்து எடுத்து காமிச்சிருக்கு. அன்டிஸ்பியூட்டட் புக் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொல்லுங்க. நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம். இங்க நம்ம முக்கியமா சுவாமி சரகண பவா அவர்கள் சுவிட்சர்லாந்துல இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவர் கருத்தை நாங்கள் உங்களுடைய உரையை பற்றிய அவருடைய கருத்தை நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். நீங்க சுவாமி அவர்களே, நீங்கள் வருகை தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இப்பொழுது. வணக்கம். தோன்றில் புகழோடு தோன்றுக, அழுகிலாறு தோன்றாமை நன்றி என்பதே ஐயன் வள்ளுவனுடைய வாக்கும் அதுவாகும். இந்த ஐயன் வள்ளுவனுடைய வாக்கிலே இருக்கக்கூடிய பல வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை இந்த சான்றோர் நிகழ்வுகளாக பல பேர் உரையாற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய ஐயா மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் தியாகேந்திரன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக, நீங்கள் சுரேஷ் நீங்க குறிப்பிட்டது போல ஆங்காங்கே அப்படியே தொட்டுட்டு போறார். அப்படியே தொட்டுட்டு போற போது நீங்க சொன்னது மிக எளிமையான விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். இதில் ஒரே ஒரு பதிவை மட்டும் நான் பதிந்து விடைபெற விரும்புகின்றேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனை பேர் வள்ளுவனுடைய குறள்களுக்கு உரையை குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
ஆனால் பொதுவாக பரிமேலழகர் அவர்களுடைய உரையைத்தான் பல பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் கீவாவோ அல்லது கலைஞருடையதோ அல்லது இவன் சாலமன் பாப்பையா அவர்கள் போன்றவர்கள் பல பேர்கள் பிரபல்யமானவர்கள் இந்த உரைகள் வள்ளுவனுடைய குறள்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் பதிந்து கொள்ள விரும்புகிறேன். வள்ளுவன் வாக்கு வாழ்வதற்கே, வள்ளுவன் வாக்கு வாழ்வதற்கு எக்காலத்திலும், அதான் உண்மை. வள்ளுவன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் இந்த குறள் ஒப்புவித்தாலும் ஆனா அதை இக்காலத்திலும் வாழக்கூடிய தனியொரு இளைஞன் கூட அதற்கு உரை எழுதலாம் காலத்துக்கு ஏற்ப. அந்த வார்த்தைகள் அங்கங்க அப்படியே இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம், நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் கூட இந்த ஹை டெக்னிக் என்று சொல்லுகின்ற கணனி உலகங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த அறிவுகளை பெற்ற ஆற்றல்கள் கூட தங்கள் சேவைகளுக்கு இந்த வள்ளுவனுடைய குரலை வாழ்வியலுக்கு ஏற்பதாக எடுத்துக்கோ. அங்கேதான் வள்ளுவன் நிமிர்ந்து நிற்கின்றான். அதான் ஒண்ணு. வள்ளுவம் நாங்கள் வள்ளுவத்தை உணர்வதனாலேயோ அல்லது வள்ளுவத்தை பேசுவதனாலேயோ இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கை நிறைய தவறி கடைசி வரையும் செல்ல மாட்டார். அதை உணர்வோடு மெய்யோடு சேர்க்கின்ற பொழுது வள்ளுவம் அதுல ஐயா நீங்க குறிப்பிட்டது போல இந்த மன்னர்கள் ஆட்சி காலங்களிலே மன்னர்கள் தீர்ப்பு அவர்களே முடிவெடுப்பார்கள், நீதி வழங்குவார்கள் என்று பல விஷயங்களுக்கு மிக 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 தெளிவாக கூறினீர்கள். அங்கே இந்த பரிமேலழகருடைய உரையினூடாக அங்கே வர்ண தர்மத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுகின்றார். உண்மையான சாதியை நிலைநிறுத்தல வள்ளுவன் வர்ண தர்மத்தை, வர்ணம் என்பது ஒரு தர்மத்தை வெளிப்படுத்துகின்றார். பிரம்ம, சத்திரிய, வைஷ்ணவ, சூத்திரம் என்கின்ற 4 நிலைகளையும் அப்படியே அழகாக வள்ளுவத்துக்குள்ள கொண்டு வந்து உரை எழுதுகிறார். அவருடைய எல்லா குறள்களுக்கும் அது அரசென்றாலும் சரி, இறுதியாக சொன்னீர்கள் நீங்கள் காமம் என்பது எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கீங்கய்யா. அது இட் ஒரு எப்படி சொல்றது, அதை எச்சரிலும் அடக்க முடியாது காமத்தை. அது ஒரு விருப்பம் என்பது ஒரு பெண்ணின் மீது வருவது அல்லது ஒரு பொருளின் வருவதோ, இந்த உலகத்தில் தான் வாழும் வாழ்க்கையை தானே விரும்பி வாழ வேண்டும், அதுவும் காமம் தான். என்னுடைய வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஐ வில் ஹேவ் டு, என்னுடைய வாழ்க்கையை நான் முதல் என்ஜாய் பண்ணுவேன். ஐ வில் ஹேவ் டு என்ஜாய் மை செல்ஃப், தென் only other people can enjoy. அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண இல்லையாக இருந்தால் அது ஒரு காமம் தான். என் உடம்பை, என் எண்ணத்தை, என் பார்வையை, என் நோக்கத்தை, என் கருத்தினை அதுவும் ஒரு வித காமம் தான். வெறுமனவே இன்று இந்த அது தேவையான காலத்துக்கு தேவையான ஒரு கருத்து. அது உங்களுக்கு காலம் கொஞ்சம் போதாமல் இருக்கின்றது நினைக்கின்றேன். அதையே ஒரு நாள் தனி நிகழ்வாக இன்றைய காலகட்டத்திற்கு பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஐயா. கண்டிப்பா அது ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகம், நீங்க டேட்டிங்க பற்றி பேசுனீங்க, சூப்பர் ஐயா. வள்ளுவன் எப்போ டேட்டிங் பேசிட்டான். வள்ளுவன் எப்போ அது நீங்கள் சொன்ன காதல் அதை உணர்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வள்ளுவனும் வாழ்வியலும் மிக அருமையான சிறப்பு. இது நான் நினைக்கிறேன், ஒரு அதிகாரத்தை எடுத்து வாழ்வியலுக்கு தேவையான ஒரு சில குறள்களை எடுத்து மட்டுமே மணிக்கணக்கில் பேசிக்கொள்ளலாம். மிக சிறப்பு ஐயா. அதுவும் எங்களுடைய தாயக மண்ணை சேர்ந்த நீங்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர். நான் நகுலேஸ்வர குருக்கள் ஐயாட பராமகன். எங்களுக்கு ஆதீனம் கீரிமலை நகுலேஸ்வரம் எங்களுடைய சொந்த ஆதீனம். அங்க இப்ப சுவிட்சர்லாந்துல இருந்து எங்களாலான பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். நீங்களும் ராமருக்கு அணில் உதவுவது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பல அணில்களாக மாறினால் தமிழ் என்கின்ற பெரும் பாடம் உருவாகிவிடும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நேற்றைய முந்தைய தினங்கள் எல்லாம் இங்கிலாந்து மாநகரில் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் துறையினர்கள் இந்த பரப்புரையிலே மிக சிறப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கார்கள். அடியேனும் என்னை அவர்களோடு இணைத்து அதற்கான வழிகளிலே இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய இந்த சான்றோர் நிகழ்ச்சியிலே உங்களுடைய உரைகள் எங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்தது. மேலும் தொடர வேண்டும். வாழ்க வளமுடன், வாழும்போது வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் சுரேஷ். வணக்கம். உண்மையாவே இந்த எங்கெங்கு காணிடம் சக்தியடா அப்படின்னு சொல்ற மாதிரி
சுவாமி சரகணபவா சுவிட்சர்லாந்துல இருந்து அவர் அந்த பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஊற்று, எங்களுடைய இந்த செயல்பாடு நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வு எங்களுக்கு எப்பவுமே வரும். அதனால நீங்க கலந்து கொண்டு சிறப்பிச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி சுரேஷ். அழகா சொன்னீங்க. காமம் என்பது விருப்பம். அவ்வளவுதான். இதோட ஒரே ஒரு வார்த்தையில இதை விளக்கறதுக்கு யாராலையும் முடியாது. நீங்கள் எங்க கூட நிறைய இணைந்து நிறைய பேசணும். நான் உங்களுக்கு ஒரு தனியான ஒரு இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீர்வேன். சொன்னது போல இந்த மாதிரி அறிஞர்களிடமிருந்து நாங்கள் கேட்டு பெறுதல் என்பது எங்களுக்கு மிகுந்த முக்கியமான ஒரு விடயம். மிக்க நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. நான் அடுத்ததாக கீதா பிக்கட் ஜெர்மனியிலிருந்து வந்துள்ளார், விஞ்ஞானி. அவரை அழைத்து பேசலாம் என்று விரும்புகிறேன். அப்படியே நியூசிலாந்திலிருந்து கணேசா அவர்கள் வந்துள்ளார், பொறியாளர். அவரையும் நான் அழைக்க விரும்புகிறேன். கீதா பிக்கட் அவர்கள் அழைக்கலாமா? நான் நீங்க பேசுங்களம்மா. சிவானந்தியம்மா, நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க அம்மா. கீழே மியூட் எடுத்துட்டு அந்த ஒலி வாங்கிய விலக்கிட்டு பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா நான் கதைக்கிறது? இது தற்சமயமா நான் இதுல கலந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. இது கன நேரமா நான் ப்ரிப்பேர் பண்ணாம இப்ப வந்து போட்டு பார்த்த உடனே ரொம்ப எனக்கு திருவள்ளுவம்னா நிறைய பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அதை பார்த்து அதை அறிஞ்சு இவ்வளவு பெரிய ஒரு சொத்து எங்களோட தமிழ் இனத்துக்கு என்று சொல்லி நான் நினைக்கிறது. அவ்வளவு ஒரு பெரிய சொத்து எங்களுக்கு எங்களுடைய திருக்குறள். சந்தோஷம் ஐயான். இதை பற்றி நான் முழுவதையுமாக கேட்க முடியாம போய்விட்டது. ஒரு அரைவாசி நேரம் தான் என்னால் அதை கேட்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. இதை ஒழுங்குபடுத்தி தர இங்கிலாந்தில் இருக்கிற தமிழ் சடி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம். மகளிர் கல்லூரி மாணவி என்று கேள்விப்பட்டோம். ஆமாம். மிக மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் எங்களுடைய காணொலியை காணுங்கள். ஐயாவுடைய இந்த உரையை காணொலியாக எங்களுக்கு அழகாக பண்ணி தருவார் சிவானந்தி. அவரும் அவருடைய புதல்வியும். ஆகையால் நீங்கள் எதையும் இழக்கவில்லை. கண்டிப்பாக மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை. நான் நியூசிலாந்திலிருந்து கணேசா அவர்களை அழைக்கலாமா இப்பொழுது? ஐயா நீங்க பேசலாம் ஐயா. எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. மனைவி தயானந்தி அவர்கள் அழைப்பாங்க. ஐயா, உங்களை தம்பதி சமேதராக பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் யார் வேணா பேசலாம், தாராளமா பேசலாம். அம்மா நீங்க பேசுங்க அம்மா. மிகவும் நல்லா இருந்தது ஸ்பீச். எனக்கு எங்களுக்கு அநேகமாக இந்த பேச்சு எங்களுக்கு நல்ல விருப்பம். அதில் நாங்கள் மிகவும் ஈடுபாடுடையவர்கள் ஆனவடினால். அடுத்தது திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு காலமும் அழியாதது. அது காலம் உலகம் இருக்கும் வரைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒன்று திருக்குறள். அது ஒரு காலம் எத்தனையோ நூல்கள் அழிந்து விட்டன, அழிந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் திருக்குறள் மிகவும் ஒன்று இரண்டு, அதில் திருக்குறள் மிகவும் சக்தி வாய்ந்தது. உலகத்தில் யாராலும் விரும்பப்படுவதும், எந்த மொழி இன மத வேறுபாடு அற்றதுதான் திருக்குறள். இது காலத்தால் அழிக்கப்படாதது. இன்று இவர் நீதவான் அவர்கள் நல்ல மிகவும் அழகாக திருக்குறளை பற்றி உரையாற்றினர். அது மிகவும் எங்களுக்கு கேட்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி உடையதாகவும் இருந்தது. மிகவும் நன்றி. மென்மேலும் இப்படியான உரைகள் நடத்துமாறு
நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி அம்மா. நான் எங்களுடைய உரை வந்து நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இது 56வது உரை. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய தகவல்களை நாங்கள் முகநூலில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் அம்மா. அடுத்ததாக நான் மிகவும் மதிப்புக்குரிய பவளம் அவர்களை பெருமாட்டி பவளம் அவர்களை அழைக்கலாம் என்று இருக்கிறேன். அம்மா, உங்களால் பேச இயலுமா? நீங்கள் பேசினாலும் மகிழ்ச்சி வருவோம் நாங்கள். சிவானந்தி அம்மா, உங்களோட மியூட்டை கொஞ்சம் விலக்கி கொடுக்கலேன். அவனுடைய ஒலி வாங்கிய விலக்கி கொடுங்க. இதே நேரத்தில் ஐயா பற்றி, அவருடைய உரையை பற்றி அவருடன் உரையாட விரும்புகிறவர்கள் என்னுடைய கையை உயர்த்தலாம். நான் அழைக்கிறேன். தர்மேந்திரன் ஐயா, நீங்க தயாரா? வணக்கம். நீங்க பேசுங்க ஐயா, அதுக்குள்ள அவங்க அடுத்ததை கூப்பிடுறேன். வணக்கம் ஐயாண்ட பேச்சுல நான் கவனிச்சேன், அவர் ஒரு நீதிபதி என்றதுக்கு வடிவான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். அவர் தொழில் நீதிபதியா இருந்தாலும் இந்த திருக்குறளை நீதிபதி கண்ணோடு ஒவ்வொரு சட்ட திட்டங்களை எப்படி ஒரு தீர்ப்பு கூறுறதுன்றத மாதிரி இந்த விளக்கத்தை தந்திருக்கிறார் தான் என் அபிப்பிராயம். அருமையா இருந்தது. ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் எப்படி சட்டத்தையும் அதுக்குள்ள கொண்டு சேர்த்தாருன்றதான் பார்க்க வியப்பா இருந்தது. அருமையா இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கட விளக்கங்கள் தர எங்களுக்கு திருக்குறள் அறிவு கூடிக்கொண்டே போகுது. நாங்கள் ஒரு கண்ணோடு பார்ப்போம், நீங்கள் இன்னொரு சட்டத்துறை மூலம் பார்த்திருக்கீங்கன்றதான் என் அபிப்பிராயம். ஐயா நன்றி, நல்லா இருந்த வணக்கம். நான் இப்பொழுது கீதா அவர்களை அழைக்கிறேன். கீதா அவர்களை அழைக்கிறேன். வேறு யாரானும் பேச விரும்பினீர்கள் என்றால் தயவுசெய்து கை உயர்த்துங்கள். அம்மா, உங்களுடைய மியூட்டை விலக்கி விட்டு பேசுங்க. வணக்கம். நான் ஜெர்மனியிலிருந்து தமிழ்துறையினுடைய ஜெர்மனிய பரப்புரையாளர். அவசரமாக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஐயாவுடைய அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால், முப்பாலும் அவருடைய மூப்பால் உணர்ந்தவற்றினை எங்களுக்கு வழங்கப்படுத்தினார்கள். மிக சுவையாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் இருந்ததற்கு அப்பால் மாணவியலிலே இப்பொழுது அடங்கி போயிருக்கக்கூடிய உலகத்தில் இந்த வகையிலே காமத்துப்பாலிலே இருக்கக்கூடிய விடயங்களின் அடிப்படையிலே வாழ்வை அனுபவித்து ஈடேறலாம் என்கின்ற அவருடைய இறுதியான அந்த உரைகளோடு நாம் இணைந்திருந்தோம். இந்த இதிலே நாங்கள் கூறக்கூடியது என்னவென்றில், இந்த தமிழ்துறையானது தமிழ்துறை ஒரு புறம், அங்கே நாங்கள் எங்களுடைய தமிழ்துறையை உருவாக்குகிற ஒரு செயற்பாடு இருக்கிற அதே சூழ்நிலையிலே இந்த தமிழினுடைய ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய ஆய்ந்தறிந்தவர்களுடைய சேர்க்கை என்பதனை மிக அற்புதமாக அது உருவகமாகிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் மிக விசாலமாக இமயம் போல இந்த சேர்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்துறை லண்டன் பல்கலைக்கழகம் இங்கே சுவேஸ்லே உருவாகிற அதே சமயத்திலே உலகத்தின் மிக பலமான இந்த புத்திஜீவிகளுடைய குழாம் அவற்றினை ஒன்று சேர்த்த பெருமையும் இந்த தமிழ்துறைக்கு உருவாகிறது. அதனுடைய ஒரு சான்றோராக இன்று இணைந்திருந்த ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த உரையும் அந்த உரையினாலே ஏற்பட்ட புலகாங்கிதமும் எங்களில் இன்னும் மெருகறி இருக்கிறது. எங்களை போன்ற பரப்புரையாளர்கள் இதில் ஈடுபடவும், இந்த செய்திகளை உலக பரப்பிலே இந்த தமிழுடைய ஆய்வுகளை கொண்டு செல்லவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஒரு விடயம், இந்த திருவள்ளுவருக்கு நீங்கள் சொல்கிற பொழுது ஒரு விடயத்தை மட்டும் கவனித்தேன், அவருக்கு குழந்தை இல்லை என்று. அதுபோல இந்த திருவள்ளுவருக்கு குழந்தை இல்லாதது போலவே இந்த எங்களுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லை என்கின்ற அடிப்படைகளை வைத்துக்கொண்டு சிலர் சொல்லுகிற ஒரு காரணத்துக்காக இதை சொல்லுகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்ந்தும் குழந்தை அற்றிருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஜனன மரண சக்கரத்தில் சந்ததிகளை தான் செய்தது பிள்ளைக்கின்றவார்களே, அதுபோல ஜனன மரண சக்கரத்தில் அவர்கள் நிறைவு காணுகிறார்கள், இறைவோடு அவர்கள் ஐக்கியமாகிறார்கள். அதுபோல திருவள்ளுவன் கடவுள் அம்சம், அதுபோல ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுள் அம்சம், ஈசஸாக இருப்பவர் கடவுள் அம்சம், புத்தராக இருந்தவர் அவர் குழந்தை பெற்றுத்தான் போனார் என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிவிராஜன் அடையும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு போனார். ஆகவே கடவுள் அம்சம், கடவுளிலிருந்து வந்த கூறுகள். நாம் ஒருவருக்கு சந்ததி இல்லை என்றால் அது அவர் தெய்வத்தோடு நெருங்கியவர் என்றதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். இனி வருகிற காலங்களில் யாருக்கு
குழந்தையிலேயோ அவர்களை மலடி என்ற வார்த்தையை பாவிக்காது அவர்கள் தெய்வத்தோடு நெருக்கமானவர்கள் என்ற மதிப்பை உள்ளத்துல வைக்க வேணும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கும் இந்த பெருமக்களை வணங்கி விடைதேடுகிறேன். நன்றி. மனதிற்கு மிக்க ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. காரணம் என்றால் உங்களுடைய ஆர்வம். நீங்கள் வாகனத்தில் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய உரையை கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்னால் எங்களுடைய தலைவி சிவானந்தி அம்மா அவர்களை அழைக்கலாம். வணக்கம், டாக்டர் கௌதமன் இருக்கிறேன். டாக்டர் கௌதமன் பேசலாமே, அழைக்கலாமே. மியூட்டை விளக்குங்களா? ஹலோ, பேசலாம். நல்லா இருந்துச்சு. சொல்லுவார்கள், கற்றவர் பேசையில காதுல கேட்கறதுல பெற்றதெல்லாம் வரவன்னு சொல்லுவினோம். அதே மாதிரிதான் கேட்டது எல்லாமே பிரியோசனமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இவர் தியாகேந்திரன்றது என்ற சித்தப்பா. உங்களுக்கு எல்லாம் அவரை இப்ப பேசதான் தெரியும். அவர் மிகவும் நகைச்சுவையானவர். அவர் கதை கேட்க மிகவும் சுவையா இருக்கும். அவரோட கதைச்சு கொண்டிருக்கலாம். எங்கேயாவது இடத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்லிச்சோன்னா அவரை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பினோம். ஏன்னா அவ்வளவு எல்லாரையும் கவர்ந்து இருக்கிற மாதிரி கதைப்பார். சரி, அந்த ஔவையார் சொல்லுவார், அந்த ஒரு இதென்றால் ஒரு ஆள் ஸ்பீச் அப்ப நல்லா இருக்கும் என்றால் 2 பேர் போலணும், இருவர் போழ்ந்திர வேண்டும், விரல்ல மோதிரம் வேண்டும், அறையில பஞ்சேனும் பட்டேனும் இருக்கணும். அப்படி என்னதான் ஒரு ஆள் சொல்றதை கேட்பினோம்னு சொல்லி. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் கதைச்சாலே எல்லாரையும் அட்ராக்ட் பண்றா ஒரு சுவாபம் உள்ள ஒரு ஆள். அவற்றை இத கேட்டதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு அவருக்கு வாய்ப்பளிச்ச இதுகள் உண்மையா பெருமை கொள்ள வைக்கிறது. மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அவருடைய பேச்சு மிக சுவாரஸ்யமாக இருந்தது. அதே போல நீங்க அவர் சொல்லியவாறே அவரும் நகைச்சுவை உணர்வு மிக்கவராகவே தெரிகிறார். மிக்க நன்றி. உங்களுடைய நன்றி சுரேஷ் அண்ணா. பவானி அம்மா இருக்கிறார். பவானி அம்மா அழைக்கலாமே. விளக்கிட்டு பேசுங்க. முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். அவர் ஐயா பேசியது எனக்கு இலகு தமிழில் நல்ல வடிவாக பேசினார். திருக்குறளை எனக்கும் திருக்குறள் நல்ல விருப்பம். இப்பவும் படிச்சு கொண்டிருக்கிறேன். நல்லபடியால் அவர் சொன்னதெல்லாம் எனக்கு கூட இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் நன்றி. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சுவாமி சரவண பவானந்த் சுவாமி அவர் வந்து கீரிமலையை சேர்ந்தவர் என்று சொன்னார். அவருடைய கிராண்ட் ஃபாதர் 4 வயசுல குருக்கள் எங்களுடைய கல்யாணத்தை செய்து வச்சவர். நாங்கள் தெல்லிப்பள்ளியை சேர்ந்த நாங்கள். அவருடைய தகப்பன் எங்களோட பேரண்ட்ஸ் கல்யாணத்தை செய்து வச்சவர்கள். அவரை பார்த்தது எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியப்பா. அவர் எங்களோட கல்யாணத்தை அவர் தான் செய்து வச்சது. அப்பாடா, சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் இருவரும் இதன் மூலமாக ஒரு அறிமுகம். அதான் எனக்கு அது சந்தோஷம் வர பார்த்து. மகிழ்ச்சி அம்மா. சிவானந்தி அம்மா. நன்றி சுரேஷ் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் நீதிபதி ஐயா. மிகவும் அருமையாக ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு விளக்கத்தையும் உங்களது துறையின் சார்பாகவே எனக்கு முழுக்க பணி அப்படித்தான் இருந்துச்சு. உங்களது விளக்கங்கள் எல்லாம் எனக்கு பிடித்திருந்தது. அழகாக ஒன்று குறிப்பிட்டீர்கள். கோள்கள் கூடி ஒழுங்குமுறையில் இருக்கின்றது, மரம் செடி கூடி ஒழுங்குமுறையில் இருக்கிற மனிதனின் ஒழுங்குமுறை மாறுபடுகிறது. அது எனக்கு நல்ல அழகாக சொன்னீர்கள். உண்மையில் அதால்தான் நீங்கள் திருக்குறள் வந்துள்ளது. மனிதனின் ஒழுங்குமுறைகள் மாறுபடுகிறது என்று சொல்லி மிகவும் அழகாக ஆணித்தரமாக உங்களது கருத்துக்களை வைத்தீர்கள் ஐயா. நீங்கள் எங்கள் தமிழ்துறை சார்பாக நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றேன். எங்களது தமிழ்துறையில வந்து சிறப்புரையாற்றினேன். நன்றி சுரேஷ். மிக்க நன்றி அம்மா. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்க தருவாயில் இருக்கிறோம். நீங்கள் இறுதியாக ஏதேனும் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறீர்களா? ஆமா, நான் பேசலாமா? ஒரு நிமிஷம் பேசலாம் ஐயா, கண்டிப்பாக பேசலாம். நான் இந்த இடத்துல இது பதிகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி சுவிட்சர்லாந்திலேயே வள்ளுவனுக்காக ஒரு சிலையை அமைப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம்.
தமிழ்நாட்டுல உலக தமிழ் சங்கம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஜேபி அண்ணாச்சி சந்தோஷம். அவர் உலகம் பூராகவும் இந்த வள்ளுவனுக்கான சிலை நிறுவுவதில் இப்ப 136வது சிலை நிறுவி முடித்திருக்கின்றார். எங்களுக்கு வருகின்ற சிலை எத்தனையாவது சிலையோ தெரியாது, ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து சுவானந்தைக்கு தெரியும், வந்திருக்காங்க எங்களோட ஆலயத்திலே. அவருக்கு கற்சிலை ஒன்று, 5 அடி உயரமான பிரம்மாண்டமான ஒரு கற்சிலை ஒன்று நிறுவுவதற்கான ஏற்பாடு வழிகள் எல்லாமே அன்புக்குரிய ரவி குணவதி மெந்தன் அந்த ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். 3 தினங்களுக்கு முன்னால் அண்ணாச்சியோடு பேசியிருக்கின்றேன். காலங்கள் நமக்கு நல்ல சூழ்நிலையை தருமாக இருந்தால் நினைத்தது நினைத்தபடி நடக்க வள்ளுவன் உறுதுணை நம்மோடு நிற்க வேண்டும். குறிப்பாக இதை நான் சொல்ல முடியுமோ முடியாது தெரியாது, பெரும்பாலும் தமிழக முதல்வர்கள் கூட கலந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டிலே மிகப்பெரிய அளவிலே இதை நாமல் செய்து கொண்டு இருக்கின்றோம். இறை சித்தம், வள்ளுவன் சித்தம், இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்பவர்களுக்கு இது ஒரு செய்தியாக. ஏன்னா இன்று இருக்கக்கூடிய காலச்சக்கரம் என்பது நமக்கு எத்தனையோ வைரஸ்கள் எல்லாம் வந்து போகுது. என்ன நிலைமை நமக்கு இருக்கின்றதோ தெரியாது. இருப்பினும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நாங்கள் முன்னிருக்கின்றோம். எனக்கு ஐயா தியாகேந்திரன் ஐயா அவனுடைய தொடர்பு இலக்கங்கள் இருக்கும் இருந்தால் அவரை கூட அழைப்பதற்கான சில ஏற்பாடுகள் அவர் இப்போது எனக்கு உண்மையிலே அவர் எந்த இடத்துல இருந்து பேசுறாரு என்று தெரியாது. இலங்கையில் இருக்காரா அல்லது கனடாவில் இருக்காரா அல்ல இங்கிலாந்துல இருக்காரா, எங்க இருக்காருன்னு தெரியாது. அவர் கூறல் கேட்டது மகிழ்ச்சி. அவருடைய தொடர்புகளையும் எனக்கு தந்துதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழும்போது வாழ்த்துவோம். ஐயா, உங்களோட குரல் கேட்டு எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். கொஞ்ச நாளா ஒழிச்சிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல, ஐயப்பன் மண்டல விரதம் மாட போட்டிருக்கேன், அதனால பேச்சுக்கள் குறைச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், அதுலயே ஒன்றி போயிருக்கேன், அவ்வளவுதான். தமிழ விட முடியாது, அதுக்காக தமிழ விட முடியாது ஐயா. ஐயப்பனோட மாலை போட்டு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பூசி என்ன அதுல ஒன்றி போன விரதம் ஒடுங்குதல். வளமை போல உங்களுக்கு யாழ்ப்பாண தமிழ தந்தன அவ்வளவு. ஐயப்ப பூஜையிலே இன்னைக்கு புரட்சி செய்திருக்கிறார், காமத்துப்பால் பேசியிருக்கிறேன். அதுவே தப்பு. பல பேர் இந்த ஐயப்பன் விரதத்திலே சபரிகிரீசன் பிரம்மச்சரியம் பாதுகாத்தான், அவ்வளவுதான். பிரம்மச்சரியம் என்பது அது வேற ஒரு பகுதி எனக்கு தாங்க, நான் பேசுறேன் பிரம்மச்சரியம். ஐயா அதுக்காக தனியா ஒரு பகுதி ஒதுக்கி வச்சிருக்கோம். கண்டிப்பா இல்லை, ஏன்னா நம்ம நம்ம சொற்களை ஆடர் என்றால் ஆடை அணிவது, அது போல சொற்களையும் நாம அணிந்து கொள்ள வேணும். பிரம்மச்சரியம் என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேணும். வெறுமனவே வெறும் பாலியலுக்குள்ள கொண்டே வைக்கப்படாது. அற்புதம் ஐயா. முக்கியமாக எனக்கு நீங்க இந்த திருவள்ளுவர் சிலை, நீங்கள் திருவள்ளுவரை தேடி தேடி போக திருவள்ளுவர் உங்களை தேடி வருகிறார் என்பது ஒரு அற்புதமான செய்தி. அதுவும் அந்த மலை நாட்டில், அந்த அழகான தனி நாட்டில் திருவள்ளுவர் உங்களிடம் சேரப்போகிறார் என்பது மிக மிக அற்புதமான செய்தி. நிச்சயமாக இது நிறைவேறும். அதுல எந்தவித உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஆசையும் வேண்டுதலும் எனக்கு வேணும், சிறப்பா நடக்கணும். நிச்சயம் உண்டு ஐயா, நிச்சயம் உண்டு. அவ்வளவுதான். நீங்க அது உங்களை நான் ஒரு டூலா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு பெரிய இதாக கொண்டு வரும்போது பல பேர் கூடி சேர்ந்து போது மோரல் சப்போர்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு நீட் எனி அதர் எக்கானமிக் அப்படி இல்லை, ஒரு மோரல் சப்போர்ட், பினான்சியல் சப்போர்ட் அப்படி எல்லாம் இல்லை, ஒரு மோரல் சிந்தனை, அதுவே போதும், சிறப்பா இருக்கும். தமிழ்துறையின் நிச்சயமான ஒரு பிரார்த்தனை இது நிச்சயமாக நிறைவேறும் என்கிற பிரார்த்தனை எங்கள் சார்பாக இருக்கிறது. நான் அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாரும் நேரம் லண்டனை சந்திப்பேன் என்று முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். கண்டிப்பா சந்திப்பேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா. நன்றி ஐயா. நீங்க நீதிபதி ஐயா தொடர்பு இலக்கம் கேட்டிருந்தார். அதாவது சுவாமி இந்த மேடையில பெருமையாக சொல்ல, எனது கணவரின் மூத்த தமக்கையாரின் கணவர் தான் நீங்கள் நீதிபதி ஐயா. அப்ப இன்னும் ரிலேஷன்ஷிப் கிட்டவா வந்துருச்சு. கிட்டவா வந்துருச்சு. இனி உரிமையோட பேசலாம். சிவானந்தி சொன்னா அப்படியே ஐயா கூட. நன்றி. அப்பப்போ வச்சிருக்காங்க சிவானந்தி அம்மா, வெளியிடுவாங்க. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது ஐயா. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல நேரம் இரவு
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடீஸ் UK சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மேலதிக நிறைய பேர் இன்று கலந்து கொண்டது நிறைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. எங்களுடைய மேலதிக தகவல்களுக்காக என்னுடைய முகநூல் செல்லுங்கள். தமிழ் ஸ்டடீஸ் UK ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை என்ற முகநூலில எங்களுடைய சிவானந்தி அம்மா தொடர்ந்து இந்த அறிவிப்புகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மேலதிக தகவல்களுக்கு தமிழ் ஸ்டடீஸ் UK.org என்ற வலைத்தளத்திற்கு செல்லலாம். எங்களுடைய வலைவழி தமிழ் ஸ்டடீஸ் UK சார்பான வலைவழி இருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த சான்றோர் சந்திப்புகளை பதிவேற்றம் செய்திருக்கிறார் எங்களுடைய சிவானந்தியும் அவருடைய திருமகளும். நீங்கள் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களை யாரேனும் தொடர்பு கொள்ள விரும்பினால் contact@tamilstudiesuk.org contact@tamilstudiesuk.org. உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்த தம்பி முடிக்காம இல்ல, இந்த கலந்து கொண்ட அனைவர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து தமிழ் துறையை பற்றிய பரப்புரையை வாய் மூலம் எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்லி அவர்களால் இயன்ற உதவியை செய்ய சொல்லி கேளுங்க ஐயா. அதான் நான் பொருளாளர் முறையில கேட்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நீதிபதி ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம். ஐயா, நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கிருத்திகா சிவதாசன் மிக அருமையான அற்புதமான ஒரு அறிமுக உரையை கொடுத்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். சிவாப்பிள்ளை ஐயா துறையை பற்றி சொன்னார், அவருக்கு மிக்க நன்றி. முக்கியமாக அற்புதமான தொழில்நுட்ப உதவி வழங்கிய திருமதி சிவானந்தி, அவருடைய புதல்வியார் செல்வி வைஷ்ணவி, திரு செலின் மற்றும் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு முகநூலில் கொடுக்கிறோம். அதுவரை ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடீஸ் UK சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சுரேஷ்குமார். உங்களுடைய அன்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.